கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சொல்லுங்க, அவர் நல்லவர். நாவு நிறைய அதை அறிக்கை செய்து ஒரு ஏக்கத்தோடு ஒரு ஆர்வத்தோடு இந்த காலை வேளை தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார். கரங்களை தட்டி சொல்லலாம். நெருக்கப்பட்டும் நெருங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் நெருங்கிடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சத்துரு சேனை தொடர்ந்து செடி வந்து தோன்றிய தேவன், சத்துரு சேனை வஞ்சிக்க வந்தும் செடி அதை காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அதை காத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். மக்கினி சோதனை பட்சிக்க வந்தும், மக்கினி சோதனை பட்சிக்க வந்தும் செடி நல்கி தோன்றிய தேவன், அதுதான் உள்ளம் நிரம்ப அவர் கிருபை என்றும் உள்ளது, அதுதான் தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள். சொல்லுங்க, அவர் நடத்தும் செயல்களெல்லாம் பார்த்தோரை துதியுங்கள். வல்லமையாய் செய்யும் வல்லோரை துதியுங்கள். எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளும் இயேசுவை துதியுங்கள். ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். சொல்லுங்க, ராஜாதி ராஜனாம் இயேசு ராஜன் பூமியில் ஆட்சி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா, தேவனை துதியுங்கள். தம்புரோடும் வீணையோடும் கர்த்தரை துதியுங்கள். சொல்லுங்க, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரால் பாவங்களை போக்கிட துதியுங்கள். எக்காலமும் கைத்தாளமும் முழங்கிட துதியுங்கள். எக்காலமும்
இழுத்துக் கொண்டார் தூய தேவனே. கருங்கத்தாலே இழுத்துக் கொண்டார் தூய தேவனே. இவனாம் திறத்து நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இவன் நாம் திறத்து நயம் காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள
அழுவாமை காக்கும் தெய்வம் நீரே. உம்மை போல தெய்வமில்லை. அழுவாமை காக்கும் தெய்வம் நீரே. உம்மை போல தெய்வமில்லை. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே.
கை தட்ட முடியாமல் அதெல்லாம் சோகம். ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா ஒரு நிலைகள் வித்தியாசம். கை தட்ட எல்லாரும் சொல்லுங்க. கோயிலுக்கு வருவது விடுதலை பெற, ஆலயத்துக்கு வருவது சுகம் பெற, ஆலயத்துக்கு வருவது அபிஷேகம் பெற, ஆலயத்தில் வருவது குணங்கள் மாற, ஆலயத்தில் வருவது அந்நிய பாஷை பேச, ஆலயத்தில் வந்து ஆண்டவரை தேடுவது அவர் செய்த நன்மைகளை நினைத்து நன்றி உணர்வோடு இருக்க, ஆலயத்தில் வருவது தீர்மானம் எடுத்து கர்த்தருக்கு சாட்சிகளாய் இருக்க. ஆராதனைங்கிறது மிஷன் போல போறது, மிஷன் போல ஒரு உண்மையான மனசாட்சியோடு நான் பாடுறது, வாசிக்கிறது, ஆலயத்துக்கு வருவது, செய்வதெல்லாம் எப்படியா என் கர்த்தருக்கு மகிமையா இருக்கணும். அந்த ஒரு உணர்வோடு நாம் அத்தனை பேரும் செஞ்சா உங்க வாழ்க்கை மேல வராம சொல்லிக்க முடியும். எந்த மனுஷனை பார்க்க இங்க வரல, எந்த மனுஷனுக்காக அங்க வரல. அப்படிப்பட்டவங்க கடமைக்காக வருவாங்க. அப்படிப்பட்டவங்க இருக்கட்டும். வரும்போது எப்படி இருக்கலாம், போகும்போது வாழ்க்கை மாறி போகணும், பேச்சு மாறி போகணும், பார்வை மாறி போகணும், குணங்கள் மாறி போகணும். இந்த வாரமும் போன வாரம் போலவே இருந்தா பொறுப்பு உங்கள் மனம்ங்கிற அந்த சாட்சி தான். இது மற்றவங்களை நீங்க பழி சொல்ல முடியாது. இந்த காலை நேரத்துல கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள முடியாத தேவன் கொடுத்ததான இந்த தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க முன்னாடி வரவங்க தயவுசெய்து முன்னாடி வந்து இருக்கிற சீட்டை வந்து ஃபில் பண்ணுங்க. அதான் முன்னாடி வந்து பேசுறவங்களுக்கு உற்சாகமா இருக்கும். ஓகே, கடந்த 2 வாரங்களாக நம்ம பவுலுடைய நிருபத்தை குறித்து நம்ம ஒரு சம்மரி மாதிரி நம்ம கேட்டுக்கொண்டு வரோம் இல்லைங்களா? வசனம் போய் வசனமா நம்ம போல, ஆனா ஒரு புத்தகத்தை, ஒரு நிருபத்தை எடுத்து அதை எதுக்காக எழுதினாரு, அதோட பின்னணியம் என்ன, அதுல இருக்க சில சத்தியங்களை குறித்து நம்ம கேட்டுக்கொண்டு வர்றோம். இது வந்து பவுலுடைய நிருபங்களை என்ன சொல்றது, வேதாகமத்துல இருக்கிற அந்த முறைப்படி ஆர்டர் படி நம்ம கேட்டுக்கொண்டு வரல. எந்த ஆர்டர் படி கேட்கிறோம்? அவர் எழுதின அந்த கால வரிசையின்படி நம்ம கிரனாலஜிக்கல் ஆர்டர் படி கேட்டுக்கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ முதலாவது எந்த புத்தகத்தை பார்த்தோம்? கலாத்தியருக்கு எழுதின நிருபத்தை குறித்து நம்ம பார்த்தோம். கடந்த வாரத்துல 1 தெசலோனிக்கேயரை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த தெசலோனிக்கேயருக்கு எழுதினதான இந்த நிருபம் வந்து கிபி 51, 52 அந்த வருடங்கள்ல எழுதப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இது யார் எழுதினது? யார் எழுதுனது? பவுல் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? ஸோ பவுல் இந்த ரெண்டு தெசலோனிக்கேயர் புத்தகம் வந்து ரொம்ப சின்ன புத்தகம் இது இல்லைங்களா? ஒரு 3 அதிகாரம் தான் இதுல இருக்குது. இதுல தொடக்கத்துல நம்ம பார்க்கும்போது பவுல் குறித்து நீங்க பவுல் இதை எழுதியவர் பவுல் யாரு? அவர் வந்து ஒரு யூத குல பெற்றோருக்கு பிறந்தவர். அவர் ஒரு பரிசேயன். அவர் கமாலியேல்ன்ற ஒரு பெரிய ஆசிரியருக்கு கீழே உட்கார்ந்து வேதத்தை முறையாக என்ன பண்ணியிருந்தாரு, நிறைய கற்றுக்கொண்டிருந்தார். கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவனுடைய சபைக்கு விரோதமாகவும் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தணும், இயேசுவை பின்பற்றவர்களை துன்பப்படுத்தணுன்றதுல ரொம்ப குறிக்கோளோட இருந்தவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை தொட்டார். அது ஆண்டவரே வந்து அவருக்கு சுவிசேஷம் சொன்னார். இதெல்லாம் நம்ம கேட்டோம். திரும்பவும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த 2வது தெசலோனிக்கேயர் நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது முதல் சில வசனங்கள்ல பவுலும் சில்வானும் தீமோத்தேயும் தம்முடைய பிதாவாகிய தேவனுக்குள்ளும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளும் இருக்கிற தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுறாதான்னு போட்டிருக்கு. அப்ப 3 பேரும் சேர்ந்து எழுதுனாங்களா, இல்ல 3 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணி இதை எழுதுனாங்களா, இல்ல முதல்ல எழுதும் போது அவங்க வாழ்த்துதல் தெரிவிக்கிறாங்களா அப்படின்னு இருக்கும். நீங்க கடைசி அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல பார்க்கும்போது தெளிவா தெரியும். பவுலாகிய நான் என் கையெழுத்தாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம் என்று இப்படியே எழுதுகிறேன்னு சொல்றாரு. இப்போ இதை பவுலே என்ன பண்ணியிருக்கிறாரு, முழுக்க எந்த ஒரு அவர் நிறுவன ஒவ்வொரு சபைகளுக்குமே அவர் போகும்போது என்ன பண்றாருன்னா ஆண்டவருடைய ஆவியானுடைய வழிநடத்துதல் படி போறாரு. இன்றைக்கு ஊழியம் நம்ம எப்படி செய்யறோம்?
ஆவியானவர் நம்ம ஜெபித்து ஆயத்தப்படுத்துறோமா? ஒரு கொயர் ப்ராக்டிஸா இருக்கலாம், எந்த ஒரு காரியமா இருக்கலாம், நம்ம செய்யற ஒரு சின்ன சின்ன சண்டே கிளாஸ் ஊழியமா இருக்கு. இன்னைக்கு எத்தனை பேர் கூடி வந்து ஜெபித்து அதுக்காக ஆயத்தப்பட்டு அதுக்கப்புறம் அந்த ஊழியத்தை செய்யறோம்? ஏனோ தானோன்னு செய்யறோமா? அப்போ வந்து ரொம்ப வைராக்கியத்தோட ஆவியானவர் எந்த இடத்துக்கு போக சொல்றாரோ அவங்க பவுலும் அவங்க கூட இருந்த என்ன சொல்றது அந்த சில்வானும் தீமத்தை அவங்கள என்ன பண்றாங்க, ஆசியா மைனருக்கு போகணும்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அங்க ஆண்டவர் அவங்க போக வழி நடத்தல. அதுக்கப்புறம் பித்தினியா போகணும்னு நினைக்கிறாங்க, மீசியா போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் அவங்க வந்து போகணும்னு நினைக்கிறதெல்லாம் ஆவியானவர் தடை பண்ணி கடைசியில் ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு பவுலுக்கு. மக்கதேனியால இருந்து ஒருத்தர் வந்து என்ன கேட்கிறாரு, எங்களுக்கு வந்து சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு. ஆண்டவர் அப்படி ஒரு தெளிவான ஒரு தரிசனத்தோடு இந்த பவுலை வழி நடத்தி கொண்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியும். ஒரு ஏனோதான ஏதோ ஒண்ணு எழுதுற ஒரு ஆள் கிடையாது. அவர் முறையா இருந்த ஆண்டுடைய பாதத்துல அரேபியா தேசத்துல எத்தனை வருஷம் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட கற்றுக்கொண்டாரு? 10 வருடங்கள் கற்றுக்கொண்ட பிறகுதான் கலாத்திய சபையை அவரு நிறுவுறதை நம்ம பார்க்கிறோம். இதோட பின்னணி என்ன? இந்த தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தோட 1-2 இந்த நிருபங்களுடைய பின்னணியுமே நீங்க பார்க்கணும் அப்படின்னா வீட்டுக்கு போய் நீங்க நேரம் இருந்தா அப்போஸ்தலர் நடபடிகள் 17ஆம் அதிகாரத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல அவ்வளோ சத்தியம் இருக்கு. ஆவியானவர் அவரை எப்படியெல்லாம் இந்த சபைகளை நிறுவுவதற்கு ஆண்டவர் வழி நடத்துகிறான்னு சொல்லி நம்ம பார்க்க முடியும். இந்த அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், இந்த தெசலோனிக்கேய சபையை நிறுவ இந்த தெசலோனிக்கே பட்டணத்துல ஆண்டவர் அவர்களை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்த உடனே அங்க எத்தனை நாள் இருக்கிறாங்க? 3 கிட்டத்தட்ட 1 மாதம் இல்லைங்களா? 1 மாதத்துக்கும் குறைவாகவே அந்த இடத்துல இருந்து தேவ வசனத்தை புதிய விசுவாசிகள் புதுசா ஆண்டவரை ஏற்றுக்கொள்றாங்க. இல்ல ஏற்கனவே யூதர்களா இருக்கிறவங்களுக்கு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் குறித்து அவர் தான் நமக்காக பாவத்துக்காக நம்முடைய பாவங்களுக்காக மரித்தான்னு சொல்லி ரொம்ப பகிரங்கமா அவங்களுக்காக பிரசங்கம் பண்றாரு. இதுல என்ன பண்றாங்க, பக்தியுள்ள கிரேக்கரில் திரளான ஜனங்களும் கனம் பொருந்திய ஸ்திரீகளில் அநேகரும் விசுவாசித்து பவுலையும் சீலாவையும் சேர்ந்து கொண்டார்கள். இப்ப விசுவாசியாத சில யூதர்கள் எங்க எல்லா இடத்துலயும் யூதர்கள் இருந்தாங்க இல்லைங்களா, பரவி இருந்தாங்க. இப்ப விசுவாசியாத சில யூதர்கள் முன்ன இந்த பவுல் சவுலா இருக்கும் போது எப்படி ஒரு வைராக்கியமா கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினாரோ அதே மாதிரி ஒரு யூத கூட்டம் எல்லா இடத்துலயும் இருந்தது. ஆண்டவருக்கு விரோதமாக சபைக்கு விரோதமாக அவங்க என்ன பண்றாங்க, விசுவாசிகளை துன்பப்படுத்துறாங்க. அப்போ இவங்க அங்க கூட்டம் கூடி 5ஆம் வசனத்துல பாக்குறோம். அப்போஸ்தலர் 17:5 அவங்க அந்த முதல்ல ஒரு சபை ஸ்டார்ட் ஆகும்போது எங்க ஸ்டார்ட் ஆகுது, ஒரு ஹோம் சர்ச் மாதிரி, ஒரு ஹவுஸ் சர்ச் மாதிரி, ஒரு வீட்டு சபையா தான் என்ன பண்ணுது அது உருவாகிறத நம்ம பாக்குறோம். அப்ப அங்க பார்க்கும்போது இந்த விசுவாசியாத யூதர்கள் என்ன பண்றாங்க, அங்க சூழ்ந்து கொண்டு யாசோன் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்றோம், ஜேசன் அவனுடைய வீட்டுல தான் என்ன பண்றாங்க, கூடுறாங்க. இந்த விசுவாசிகள்லாம் புதிய விசுவாசிகள்லாம் கூடி ஆண்டோடைய வசனத்தை கேட்கிறாங்க. அப்ப இவங்க அங்கேயும் போய் துன்புறுத்தப்படுறதுனால பவுலையும் சீலாவையும் கூட வந்த ஊழியக்காரவங்க எல்லாம் இவங்க அனுப்பிட்டு இவங்களே இந்த பிரச்சனை என்ன பண்றாங்க, கையாளுறாங்க. அங்க சொல்றாங்க, உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கே வந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லி தமிழ்ல போட்டிருக்காங்க. ஆனா அவங்க உண்மையில என்ன சொல்ல வராங்கன்னா, இவங்க பிரச்சனை உண்டு பண்றவங்க, இங்க வந்து என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்ண வந்திருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இவங்க உலகத்தை கலக்குறவங்கன்னு எதிர்க்கிறவங்களுக்கு என்ன பண்ணிருக்கு தெரிஞ்சிருக்குது இல்லைங்களா. அடுத்து இவைகளை கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்க என்ன பண்றாங்க, அந்த அதிகாரிகிட்ட போய் கலகம் பண்றாங்க, இதெல்லாம் பண்றாங்க. இதை நான் பாக்குறோம். அவங்கள வந்து என்ன பண்றாங்க, ஜாமீன் எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க, இதெல்லாம் பாக்குறோம். அதுக்கப்புறமா அவங்க எங்க போறாங்கன்னா பெரிய பட்டணத்துக்கு போறத பாக்குறோம். இவங்க எங்க இருந்து போறாங்க, தெசலோனிக்கே பட்டணத்துல 3 வாரம் இருந்துட்டு பெரிய பட்டணத்துக்கு போறாங்க. உபத்திரம் வரும்போது ஓடி அவங்க ஒளிஞ்சுக்கல, எங்கெல்லாம் ஓடி ஒளிஞ்சுக்க போறாங்களோ அங்கே திரும்பி என்ன பண்றாங்க, அங்கேயும் ஊழியை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. இது வந்து ஆவியானவர் அவங்களை என்ன பண்றாரு, உபத்திரவத்தை கண்டு அவங்க பயப்படல. இது ஒரு எப்பயுமே நம்முடைய விசுவாசம் நம்முடைய சூழ்நிலையை பொறுத்தது அல்ல இல்லைங்களா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்முடைய விசுவாசம் இன்னைக்கு நமக்கு வந்து கஷ்டமா இருக்கு, குறைவு இருக்கு, வியாதி இருக்கு, பிரச்சனை இருக்கு, துன்பம் இருக்கு, என்னை சுத்தி எப்பயுமே ஒரு உபத்திரம் இருக்கு, என்னை பழி சொல்றாங்க, இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய விசுவாசம் குன்றி போகுதா? இவர் ஒரு எடுத்துக்காட்டா இருந்து இவர் வந்து சபைகளை நிறுவனனாலதான் விசுவாசிகளும் அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியான ஒரு விசுவாசிகளா இருந்தாங்க. பெரிய பட்டணத்தை பத்தி பார்க்கும்போது மனோ வாஞ்சை என்ன பண்றாங்களா, வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவங்க ஆராய்ந்து பார்த்தாங்களாம். அதுக்கப்புறம் பெரையால இருந்து அங்கேயும் என்ன பண்றாங்க, இந்த யூதர்கள் திரும்பி கிளம்பி அங்கேயும் வந்து பிரச்சனை பண்றாங்க. இவங்க வசனத்தை ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ, வசனத்தை போதிக்கிற இவங்களை ஃபாலோ பண்ணி எப்படியாவது இவங்களை துன்பப்படுத்தணும், கலகம் உண்டாக்கணும்னே இப்படி ஒரு கூட்டம் இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைங்களா.
அவங்க யூதர்களாக தான் இருந்தாங்க, தேவனை அறிந்தவங்களா இருந்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்துவ அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அதுக்கப்புறம் அங்கேருந்து திரும்பி அத்தேனை பட்டணம்னு சொல்லி ஒரு பட்டணத்துக்கு அங்கே போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டாயிக் பிலாசபர்ஸ்லாம் சொல்லுவாங்க, நிறைய ஞானிகள் இருக்கிற இடம் அத்தேனை பட்டணம். அங்கே இன்னைக்குமே வந்து பிரபலமான ஒரு மாஸ் ஸ்டேஜ் ஒன்று இருக்குது. அங்கே வந்து பெரிய பெரிய ஞானிகள் தான் அங்கே போய் பேசுவாங்களாம். இவர் அங்கே போய் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறத கேட்டு அவங்கெல்லாம் கிண்டல் பண்ணி இவர் என்ன பண்ணுறாங்க, மாஸ் மேடையில் ஏற்றி விட்டுறாங்க. இவன் என்னதான் பேசுகிறான் கேட்கலாம் அப்படின்னோடனே அவர் போய் எழுதுனா அவர் பட்டணத்தையே சுற்றி வந்துக்கிறாரு, ஒரு ஜெப நட பண்ணியிருக்கிறாரு. அங்கே பார்க்கும்போது நிறைய விக்கிரக ஆராதனைகளை நடக்கிறத பார்க்குறாரு. அங்கே ஒரு விக்கிரகங்களில் அவங்க சில அறியாத கடவுள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறத பார்க்குறாரு. சில நேரங்கள் நீங்கள் ஒரு வேளை கிராம ஊழியர்களுக்கோ ஏதோ ஒரு ஆண்டவர் அறியாத வீடுகளுக்கோ நீங்கள் போகும்போது ஏதோ நீங்கள் ஏதோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்ததை கடகடான்னு மனப்பாடமாக என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிக்க கூடாது. இங்க போய் பவுல் என்ன பண்றான், அங்க இருக்க ஜனங்களுக்கு தேவையான ஒரு விஷயம், அங்க என்ன ரெலவெண்டா இருக்கோ அவங்க ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க, விக்கிரக ஆராதனைகளும் நாங்க பெரிய ஞானிகள் எங்களுக்கு கடவுளே தேவையில்லைன்ற ஒரு அப்படி ஒரு கூட்டமும் அங்க இருக்குது. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நிறைய தேவர்களை நீங்க வழிபடுறீங்க, அதுல அறியாத கடவுள்னு ஒருத்தரை வழிபடுறீங்க இல்லையா, அவரை பத்தி சொல்லதான் நான் வந்திருக்கேன். பார்த்தீங்களா, இதெல்லாம் தேவன் கொடுக்கிறதான ஒரு ஞானம். தேவன் வழி நடத்தாம நம்ம ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த தேவ ஞானத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியாது. அதனால நம்ம ஜெபித்து ஆயத்தப்பட்டு போறது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்ப அங்க சொல்றாங்க, இந்த அறியாத கடவுளை தான். அப்ப அவங்க எல்லாம் ரொம்ப விழிப்போட கேட்கிறாங்க. அப்ப நம்ம கிட்ட இருக்கிறத ஒன்றை வச்சுதான் அவர் என்ன பண்றாரு, பேசுறாரு. நமக்கு தெரியாத ஒன்றை வச்சு பேசலன்னு சொல்லி அதை வச்சு இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லும் போது சிலர் ஏற்றுக்கொள்றாங்க. அங்கேயும் ஒரு சபை உருவாகுது. அங்கேயும் என்ன பண்றாங்க, சிலர் ஏற்றுக்கொள்றாங்க, வீடுகள்ல கூடி ஜெபிக்கிறாங்க, வசனத்தை கேட்கிறாங்க. அங்கேயும் இந்த யூதர்கள் வந்து என்ன பண்றாங்க, பிரச்சனை பண்றாங்க. திரும்பி அவங்க கொரிந்து பட்டணத்துக்கு போயிடுறாங்க. இது வந்து ஒரு பின்னணி, இதை நான் சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். இந்த கொரிந்து பட்டணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்க கூட வந்தாங்க இல்லைங்களா, தீமோத்தேயும் சீலாவும். இவங்க வந்து முதலாவது பவுலை அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க வர்றதுக்கு பவுல் வெயிட் பண்ணிருக்கிறாரு. அப்போ இவங்க என்ன பண்றாங்க, அப்ப இந்த கொரிந்து பட்டணத்துல இருந்து தான் தெசலோனிக்கே சபையில சில பிரச்சனைகள், சில அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத சில இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படும் போது தீமோத்தேயு என்ன பண்றாரு, தெசலோனிக்கே சபையை விசிட் பண்ணி அவர் ஒரு ரிப்போர்ட்டை கொண்டு வர்றாரு. அதை கேட்டுதான் பவுல் என்ன பண்றாரு, இந்த 1 தெசலோனிக்கே 2 தெசலோனிக்கே நிருபத்தை எழுதுறாரு. முதலாவது தெசலோனிக்கேல நம்ம பார்க்கும்போது எதற்காக அதை எழுதுறாரு, எதுக்காக எழுதுறாரு, ஆண்டுடைய வருகையை குறித்ததா, அதுதான் முக்கியமான ஒரு ஆண்டுடைய வருகையை குறித்ததான ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா கிரேக்கர்கள் வந்து செத்ததுக்கு அப்புறம் நாம் மறித்ததுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இல்லை அப்படின்னு சொல்லி நம்புறவங்க கிரேக்கர்கள். அவங்க நிறைய ஞானிகளா இருக்கலாம், அவங்களுக்குள்ள ஒரு நிறைய தத்துவங்கள் இருக்கு. அப்போ இவர் போய் உயிர்த்தெழுந்த இயேசுவை குறித்து பிரசங்கம் பண்ணும்போது நிறைய கள்ள போதனைகளும் உள்ள வருது. சரிங்களா, அப்ப கள்ள போதனைகள் உள்ள வரும்போது இந்த நிருபத்தில் அந்த சபையில சில குழப்பங்கள் ஏற்படுது. சரிங்களா, அப்ப நம்ம முதலாவது தெசலோனிக்கேல நம்ம பார்த்தோம், நாங்க வந்து சொல்லாத ஒரு சுவிசேஷத்தை தேவதூதனே வந்து சொன்னா கூட நீங்க என்ன பண்ணக்கூடாது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ இங்க பவுலோட ஊழியக்காரர்களும் என்ன சொல்றாங்க, இந்த கலகம் பண்றவங்க அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பிரச்சனை மேல பிரச்சனை பண்றத நம்ம பார்க்கிறோம். இந்த குறுகிய அங்க ஒரு 6 மாசம் தான் அந்த கொரிந்து பட்டணத்துல அவர் தங்கி இருக்கிறாரு. அந்த 6 மாச காலத்துக்குள்ள 18 மாதங்கள் தங்கி இருக்கிறாரு. முதலாவது தெசலோனிக்கேயர் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் திரும்பி 6 மாதத்துல திரும்பியும் ஒரு பிரச்சனை எழுந்தது. அப்போ வந்து ஏற்கனவே சிலர் செத்துட்டாங்களே, அப்ப அவங்க எல்லாம் சிலர் என்ன பண்ணிருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி வந்துட்டாரு, வந்துட்டு போயிட்டாரு, நமக்கெல்லாம் தெரியல, எத்தனை பேர் நினைக்கிறேன் ஒருவேளை நம்மளாம் கைவிடப்பட்டோமோ அப்படின்ற ஒரு பிரச்சனை அங்கேயும் போகுது. இயேசு கிறிஸ்து இந்த நாள் தான் வரப்போறாரு, அந்த நாள் தான் வரப்போறாருன்னு நிறைய செய்திகளை நீங்க 2000ல இருந்தே நீங்க கேட்டிருக்கலாம். 2000ல ஆண்டவர் வரப்போறாரு அப்படின்னு சின்ன வயசுல சொன்னதை எத்தனை பேர் கேட்டிருக்கீங்க அப்படின்னு. நிறைய பேர் உண்மையிலேயே தமிழ்நாட்டுல கூட என்ன பண்ணிருக்காங்க, ப்ராப்பர்ட்டி எல்லாம் சேல் பண்ணிட்டு என்ன பண்ணாங்க, ஒண்ணுமே பண்ணாம இருந்து கடைசியில அவங்க பெற்றோர்களால பிள்ளைங்க ஆண்டவரை விட்டு வழி விலகி போன காரியங்கள் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா, அப்போ வந்து நம்ம ஆண்டவர் வரப்போறோம்னா ஒண்ணுமே செய்யக்கூடாதா, இல்லை செய்யணுமா? சில விசுவாசிகள் நல்லா உழைக்கிறாங்க, சில விசுவாசிகள் ஒண்ணுமே உழைக்காம உழைச்சவங்க சோத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறத, இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் அங்கே இந்த சபையில போயிட்டு இருக்கு.
இப்போ இதெல்லாம் வந்து இவர் அட்ரஸ் பண்றதுக்கு தான் இந்த 6 மாத குறுகிய காலத்துல என்ன பண்றாரு. அப்போ ஒரு ஊழியனா இவர் என்ன பண்றாரு, சபையில இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை குறித்ததான ஒரு என்ன சொல்றது, யாருமே இவரோட முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா காணிக்கைய இது பண்றதோ இல்ல ஒரு கூட்டம் நிறைய கூட்டம் என் சபைக்கு வரணும் அப்படின்றதோ அவரோட நோக்கம் இல்லை. ஏன்னா இதுல இருந்து நீங்க என்ன இந்த 2-3 நிருபங்களை பத்தி நீங்க கேட்குறீங்க, இதுல இருந்து என்ன புரியுது உங்களுக்கு? சத்தியத்துல வளரணும், விசுவாசி என்ன பண்ணணும், வசனத்தை பற்றி கொள்ளணும். அதெல்லாம் நம்ம சபையில நம்ம செய்யறோமா? அம்மாவா இல்லையா? வசனத்தை போதிக்கும் போது தேவனுடைய வார்த்தை ஒரு நாள் என்ன பண்ணாது, அது திரும்பி வெறுமையா வரப்போகிறது இல்லை. அப்ப இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, சில நாட்கள் தெசலோனிக்கே சபையில வந்து இன்னும் சில வேலை செய்யப்பட வேண்டியது இருக்கு. அப்ப பவுலும் சீலாவும் இதை கேள்விப்பட்டு தான் அந்த கடிதத்தை எழுதுறாங்க. ஆண்டவராக இயேசுவை பின்பற்றும் போது உபத்திரவங்கள் என்ன பண்ணும், வரும். நீங்க ஒரு வேலை போய் புதிதா இருக்கிறதான ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவரை கேள்விப்படாத ஜனங்களுக்கு நீங்க இயேசுவை பத்தி சொல்ல போனீங்க, என்ன பண்ணுங்க, நீங்க இயேசு கிட்ட வாங்க, உங்க துன்பம் என்ன பண்ணிடும், நீங்க உங்களுக்கு கஷ்டமே வராது அப்படின்னு எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கீங்க? பொய்யான உபதேசத்தை என்ன பண்ணாதீங்க, கள்ள உபதேசத்தை பரப்பக்கூடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க என்ன பின்பற்றும் உங்க உபத்திரவங்கள் வரும். ஆனா உபத்திரவங்கள் மத்தியில யார் உங்களுக்கு கூட இருப்பா? நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உனக்கு சமாதானத்தை கொடுப்பேன். ஏன்னா இந்த உலகத்திலேயே நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு விஷயம் என்ன, சமாதானம். அந்த சமாதானத்தை கொடுக்க தான் தேவன் வராரு. இங்க பவுல் எழுதும் போது ஒவ்வொரு நிருபத்திலும் நீங்க பார்க்க முடியும், தேவனுடைய சமாதானம் உங்களுக்கு வரட்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எழுதுறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப சிலர் என்ன பண்றாங்க, இயேசு கிறிஸ்து ஏற்கனவே வந்துட்டாரோ அப்படின்ற ஒரு பயத்துல அவங்க இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா இந்த 3 அதிகாரத்தையும் நம்ம சுருக்கி சொல்லணும் அப்படின்னா, முதல் அதிகாரத்துல அவர் எதை குறிச்சு அவர் வந்து அட்ரஸ் பண்றாரு அப்படின்னா, உபத்திரவங்கள் ஜனங்கள் வந்து என்ன பண்றாங்க, விசுவாசிகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை பின்பற்றுகிறவர்களுக்கு என்ன வரும், உபத்திரம் வரும். அந்த உபத்திரவம் எந்த வழியினாலும் வரும். நமக்கு சோதனைகள் வரும், பிரச்சனைகள் வரும், வியாதி வரும், கஷ்டம் வரும். இந்த எல்லா சூழ்நிலைகளையும் வந்தாலும் அதுல ஒரு ஆறுதல் இருக்கு அப்படின்றத இங்க சொல்றாரு. பாருங்க, சகோதரரே, நாங்க எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒரு ஊழியர் ஒரு சபையை குறித்து நினைக்கும் போது அதை குறித்து மனவேதனை பாடணுமா, இல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம், விசுவாசிகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லணுமா? இன்னைக்கு விசுவாசிகளாகி நீங்க நம்முடைய போதகரை எந்த மனநிலையில வைத்திருக்கிறோம்? பவுல் ஒரு மாதம் கூட முழுவதுமாக அந்த விசுவாசியை கூட இல்ல, வசனத்தை போதிச்சு விட்டு அந்த சபை தொடங்கினதுக்கு அப்புறம் ஒரு ஊழியர் அங்க நிறுவிட்டு இவர் வந்துடுறாரு. அப்ப என்ன எழுதுறாரு அவங்களை குறிச்சு, அவங்களை கேள்விப்பட்ட அந்த ரிப்போர்ட், அந்த அறிக்கையை குறிச்சு அவர் சொல்றாரு, உங்களை நினைச்சு நான் எப்பவுமே என்ன பண்றேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்றேன். அப்படிப்பட்ட ஒரு சபையா இருக்கீங்க, ஸ்தோத்தரிக்கிறதுக்கு நாங்க கடனாளிகளா இருக்கோம், நாங்க கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சந்தோஷமா சொல்றாரு. உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடினால நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடினாலும், கலாத்தியர்லையும் மற்ற நிறுவனங்களையும் பார்க்கும்போது இவங்க எல்லாருமே அன்பா இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ பிரச்சனை வரும்போது இவங்க என்ன பண்றாங்க, வளர்றத அவங்க நிறுத்தி விடல, என்ன பண்றாங்க. அப்ப நமக்கு பிரச்சனை வரும்போது நம்ம ஜெபிக்கிறதுல நம்ம குறைஞ்சிடுறோமா, வேதம் வாசிக்கிறதுல குறைஞ்சிடுறோமா, அன்புல குறைஞ்சிடுறோமா, நம்முடைய விசுவாசம் குறுகி போயிருதா? நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறோம். இவங்க உபத்திரவ காலகட்டத்தில் இவங்க என்ன பண்ணல, வளர்றது குறையவே இல்லை, அப்படியே ஸ்டாக்னண்டா ஒரு என்ன தேங்கி போயிருக்கிற ஒரு என்ன சொல்றது, ஒரு குட்டை மாதிரி அவங்க என்ன நாற்றம் எடுத்த ஒரு நிலைமையில இல்லை. அவங்க விசுவாசத்துல என்ன பண்ணி கொண்டிருக்கிறாங்களா, வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. நீங்க சகிக்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரவங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிறது நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். நாங்க போற இடங்கள் எல்லாம் சபைகளை உருவாக்கும் போது, சபைகளை நிறுவும் போது அங்க என்ன பண்றோம், உங்களை குறித்து நாங்க ப்ரௌடா ஃபீல் பண்றோம், மேன்மை பாராட்டுறோம். எதை குறித்து, உங்க விசுவாசத்தை குறிச்சும். நீங்க சகிக்கிற துன்பம், எனக்கு துன்பம் வரதுனால இது என்னோட பிரச்சனை இல்லை, இவன் தான் அப்படி பண்ண அவன் தான் அப்படி பண்ணான்னு கலகம் பண்ணாம இந்த உபத்திரவத்துல நீங்க என்ன பண்றீங்க, விசுவாசமா இருக்கீங்க, பொறுமையா இருக்கிறீங்க, நிதானமா இருக்கீங்க. இதை குறித்து நான் என்ன பண்றேன், பெருமையா நான் பேசுறேன், தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றத நம்ம பார்க்கிறோம். இந்த 1ஆம் அதிகாரத்துல எதெல்லாம் குறித்து சொல்றாரு, 3ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரை நம்ம பார்க்கிறோம். முதலாவது அவங்க நான் சொல்றது போல ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக பவுல் என்ன பண்றாரு, கர்த்தருக்கு நன்றி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 2ஆவதா அவங்க பொறுமை, தங்களுடைய விசுவாசத்துல இவங்க மேன்மை பாராட்டுறதுக்கு அளவுல அவங்க அது ஏதுவா இருக்குது அவங்களுடைய பொறுமை. அப்ப இன்னைக்கு நமக்கு அதே வளர்ச்சி இருக்கா, ஆவிக்குரிய வளர்ச்சி இருக்கா?
விசுவாசமும் பொறுமையும் இருக்கான். அடுத்ததா பார்க்கிறோம் 5ஆம் வசனத்துல 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களா இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் பாத்திரராய் எண்ணப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்வார் என்பதே அதுவே அத்தாட்சியா இருக்குது. நீங்க அனுபவிக்கிற அந்த உபத்திரவம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுதான்? ஒருவேளை நீங்க உபத்திரவம், கஷ்டம், துன்பமான சூழ்நிலை போயிட்டு இருக்கீங்களா? நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கீங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? உங்களை பாத்திரவான்களா மாற்றி கொண்டிருக்கிறாரு. இப்படியெல்லாம் அவர் சொல்லும் போது இவங்க சந்தோஷமா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்களா? அப்போ இவங்க என்ன பண்றாங்க? உபத்திரவத்திலையும் சந்தோஷமா இருக்கிற ஒரு சபையா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அடுத்து இயேசு கிறிஸ்து தன் வருகையிலே அவர்களுக்காக பிரதிபலன்களை கொடுப்பார் அப்படின்றதுதான் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரை நம்ம பாக்குறோம். நீங்க உபத்திரவப்படுத்தும் போது உபத்திரவத்தையும் உபத்திரவப்படுத்துகிற உங்களுக்கும், நம்ம ஒருவேளை நினைக்கிறோம் நம்மள உபத்திரவப்படுத்துறவங்களுக்கு அப்ப என்ன, அவங்க கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்க ஆசீர்வாதமா தானே இருக்காங்க, அவங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லையே. ஆனா நம்ம உண்மையா இருக்கோம்னு நினைக்கிறோம், விசுவாசத்துல வளர்றோம், பொறுமையா இருக்கோம், விசுவாசத்தை காத்துக்கொள்றோம். ஆனா நமக்கு மட்டும் பிரச்சனை மேல பிரச்சனை வருது. ஆண்டவர் என்ன பண்றாரு? அன்புள்ளவரா இருந்தாலும் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா? நீதியுள்ள நியாயாதிபதியா இருக்கிறாரு இல்லைங்களா? அவர் ஒரு நாள் நீதியுள்ள நியாயாதிபதியா வரப்போகிறாரு. அவர் அன்புள்ள தெய்வமா இந்த உலகத்துக்கு வந்து நம்ம செஞ்ச எல்லா பாவங்களை சகிச்சு கொண்டு நமக்காக அவர் என்ன பண்ணார்? சிலுவையில கடைசி சொட்டு ரத்த வரை சிந்தினாலும் இன்னொரு நாள் அவர் என்ன பண்ண போறாரு? நியாயாதிபதியாக, ராஜாதி ராஜாவாக திரும்ப வர போறாரு. அப்ப நீங்க பட்ட உபத்திரவங்களுக்கெல்லாம் பலன் அளிக்க போகிறாரு. உங்களை உபத்திரவப்படுத்துறவங்களை நீங்க பழி வாங்காதீங்க, அவர் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தேவனை அறியாதவங்களுக்கும் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்களுக்கும் நீதி உள்ள ஆக்கினை அவர் என்ன பண்ணுவாரா? செலுத்துவார் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம். அடுத்ததா 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரையும் பார்க்கும்போது நான் சுருக்கமாக தான் உங்களுக்கு வசனங்களை சொல்லி கொண்டு போறேன். தெசலோனிக்கே சபைக்கு அவர்களின் ஜெபம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரையும் அவருடைய ஜெபத்தை பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். ஆகையால் நம்முடைய தேவனும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அளிக்கும் கிருபையின்படியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் உங்களிடத்திலும் நீங்கள் அவரிடத்திலும் மகிமைப்படும் பொருட்டாக என்ன சொல்றாரு? இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஈடாகாது. நீங்க இப்ப படுற கஷ்டம், துன்பம், ஆண்டவர் உங்களுக்கு நித்திய மகிமையை கொடுக்க போறாரு, அதற்கு ஈடாகாது. நம்முடைய தேவன் உங்களை தமது அழைப்புக்கு பாத்திரராக்கவும் தமது தயவுள்ள சித்தம், ஆண்டவர் உங்களை அழைச்ச அழைப்புக்கு பாத்திரவான்களா மாற்றுறாரு. தேவனுடைய ராஜ்யத்திற்கும் என்ன பண்றாரா? பாத்திரவான்களா மாற்றுறாரு. அப்ப எத்தனை பேர் எனக்கு கஷ்டமே வேணாம் இனிமே சொல்ல போறீங்க? உபத்திரவத்துல நம்ம என்ன பண்ணோம்? விசுவாசத்தை காத்து கொண்டு சந்தோஷமா பொறுமையா ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் போது நம்ம எதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோமா? ஆண்டவரோடு போய் இருக்க போறது, அவருடைய ராஜ்யத்திற்கு, இனிமே வரப்போற நித்திய மகிமைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஆயத்தமாய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்றத பார்க்கிறோம். அடுத்து இதுதான் 1ஆம் அதிகாரத்தோட சுருக்கம். சுருக்கமா சொல்லியிருக்கிறேன். 1ஆவது அதிகாரத்தோட எதை பத்தி அவர் சொல்றாரு? உபத்திரவப்படுற இந்த ஜனங்களுக்கு ஆறுதல் சொல்றாரு. சரிங்களா? நீங்க உபத்திரவப்படுறது நல்லது. இந்த உபத்திரவெல்லாம் வரும்போது ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு. அவர் காணாத ஒரு போற இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம சொல்றோம், ஆண்டவரே இது உங்களுக்கு தெரியலையா? ஏன் எனக்கு நான் இவ்வளோ ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு பதிலே வரல, ஏன் எனக்கு கஷ்டம் மேல கஷ்டம்? ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். நம்முடைய உபத்திரவங்களுக்கு அவர் என்ன பண்றாரு? நீங்க அவருக்காக பாடுபடும் போது, நம்மளே ஒரு பிரச்சனையை உருவாக்கி நம்ம பிரச்சனைகளை நம்ம போகும்போது இல்ல, நம்ம உண்மையா விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? நமக்கு உதவி செய்வார். 2வது அதிகாரம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிகாரம். அதுல என்ன சொல்றாருன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, நிறைய பேர் நிறைய அந்த ஒரு கள்ள போதனை வந்துச்சு. என்னன்னா ஆண்டவர் ஏற்கனவே வந்துட்டு போயிட்டாரு, இவங்க புதிய விசுவாசிங்க, இப்பதான் வந்து புதிதாக பிறந்த குழந்தைகளை போல தேவனுடைய வசனத்தை என்ன பண்ணி கொண்டு இருக்காங்க. இவங்க வசனத்தை கேட்டு உங்க ஆண்டவருக்குள்ள வளர்ந்துட்டு இருக்காங்க, விசுவாசத்துல வளர்றாங்க. இவங்ககிட்ட வந்து ஏற்கனவே இவங்க கிரேக்கர்கள், அவங்களுக்கு இருக்க நாலேஜ்ல என்ன, செத்த பிறகு ஒரு வாழ்க்கை இல்ல. ஆனா இவர் சொன்னதை அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க? இந்த வசனத்தை உறுதியா நம்புறாங்க, விசுவாசிக்கிறாங்க. இப்ப இன்னொரு கள்ள போதனை என்னன்னா, ஆண்டவர் ஏற்கனவே வந்துட்டாரு, ஏற்கனவே செத்தவங்களுக்கு என்ன இது, இப்ப உயிரோட இருக்கவங்களுக்கும் என்ன நிலைமை தெரியல. இப்ப இந்த 2ஆம் வருகை குறித்து ஒரு தெளிவுபடுத்துறதா இந்த 2ஆம் அதிகாரத்துல என்ன பண்றாரு பேசுறதை நம்ம பார்க்கிறோம். தவறான 1வது வசனத்துல பாருங்க, 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அன்றியும் சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதை குறித்து நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால், ஒரு ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது எங்களிடத்திலிருந்து வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சமீபமாய் இருக்கிறதாக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாமலும் கலங்காமலும் இருங்க அப்படின்றார்.
அந்த காலத்துல இப்ப மாதிரி உடனே பாஸ்டர் நீங்க தான் இதை சொன்னீங்களா, அந்த சிஸ்டர் வந்து என்ன அப்படி சொன்னாங்களே அப்படின்னு உடனே ஃபோன் பண்ணி கேட்க முடியாது. ஏன்னா அவங்களுக்கு அப்படி ஒரு டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியும் இல்லை, ஃபோன் வசதியும் இல்லை. உடனே என்ன பண்ணுறது, ஸ்பீட் போஸ்ட்டும் இல்லை, கொரியர் சர்வீஸ் இல்லை, அமேசான் இல்லை, எதுவுமே இல்லை. இப்போ ஒரு கடிதத்தை எழுதி கொடுப்பாரு, ஒரு கூட இருக்க உடன் ஊழியர் போய் என்ன பண்ணுவாங்க, அதை பிரயாணப்பட்டு சில நாட்கள் எடுத்து அந்த பிரச்சனைக்கு அவங்க போய் அதை போய் வாசிப்பாங்க. அதை அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஏற்றுக்கொண்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, கீழ்ப்படிவாங்க. சரியா? அப்போ இதே மாதிரி பவுல் தான் எழுதினாரு, பவுலோட சிக்னேச்சரை போட்டு நிறைய லெட்டர்லாம் வருது. இதை எப்படி அவங்க ஆராய்ந்து அவங்க பார்க்க முடியும்? இந்த மாதிரி ஒரு குழப்பமும் அந்த சபைகள்ல அப்போ போயிட்டு இருக்கு. இப்பயும் அதே மாதிரி பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? சபைகள்ல இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆமா சொல்றாங்க மட்டும் கை வைத்து அழகிய சொல்லுங்க. ஆமே. அப்போ தவறான தகவல்களை குறித்து நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்க வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. ஏற்கனவே சொல்லிருக்க, அவங்க சத்தியத்தை சத்தியமா நாங்க பிரசங்கம் பண்ணிருக்கோம், இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்க, உங்களை பத்தி அவங்க இப்படி சொன்னாங்க தெரியுமா, இவங்களே இப்படி பேசினாங்க தெரியுமா, இதெல்லாம் தவறான விஷயத்த நீங்க என்ன பண்ணாதீங்க, மண்டையிலேயே ஏத்திக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் வருக கட்டாயமா வரதான் போகுது, நம்ம எல்லாம் அதுல போக தான் போறோம். ரெண்டாவது விசுவாச துரோகம், 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இருந்து 5ஆம் வசனம். இதெல்லாம் வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலா அடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். 3ல இருந்து 5ஆம் வசனம் வரை பார்க்கும்போது விசுவாச துரோகம் முதலாவது நேரிட்டு பின்னர் பாவ மனுஷன் வெளிப்பட வேண்டும். பாவ மனுஷன் சொல்றது யாரு? அந்த கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. சரிங்களா? சோ இப்ப இதெல்லாம் ஆனா பிறகுதான் என்ன பண்ணும், நியாய தீர்ப்பு வரும், இதெல்லாம் சொல்றாரு. ஆண்டோட வருகை, பகிரங்க வருகை வரப்போகுது. அதனால நீங்க இதெல்லாம் வந்து ஒரு அடையாளமா இருக்கு. அதனால அதுக்குள்ள யாராவது வந்து நான் சொன்னேன் நீ சொன்னா நீங்க என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க. சில அடையாளங்களை சொல்றாரு. அப்ப நீங்க தெளிவா இருங்க, தெளிவுபடுத்துறாரு. ஒரு பிரச்சனை வரும்போது என்ன பண்ணும், உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கா, நீங்க வந்து நீங்களே கூடி கூடி பேசாம தேவனுடைய வசனத்தை கொண்டு உங்களுக்கு தெளிவுபடுத்துற நண்பர்கள் உங்களுக்கு இருந்தா நீங்க அவங்க கிட்ட போய் என்ன பண்ணுங்க, பேசுங்க. இல்லையா அவங்க திரும்பி திரும்பி குழப்புறவங்க, திரும்பி திரும்பி துர்ச்செய்தியை பரப்புறவங்க நீங்க என்ன பண்ணாதீங்க. எப்பயுமே நெகட்டிவா உங்களை பத்தியோ இல்ல மற்றவங்களை பத்தி உங்ககிட்ட சொல்றவங்க நாளைக்கு உங்களை பத்தியும் மற்றவங்க கிட்ட சொல்லுவாங்க. நீங்க உறுதியா என்ன பண்ணணும், நம்பணும். அதுதான் உண்மை இல்லைங்களா? அதனால நீங்க அப்படி ஒருத்தவங்க வந்து சொன்னா இது என்னோட வேலை இல்லை, உங்க தலையில அவங்க ஆக்கணியை கொண்டு வந்து என்ன பண்றாங்க, போடுறாங்க. என் பாவத்துல நீ வந்து ஜாயின் ஆயிக்கோ அப்படின்னு. தயவு செய்து அந்த ஆளை விடுப்பான்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணிட்டு விலகிடணும். அடுத்து 6ஆம் வசனத்துல இருந்து 7ஆம் வசனம் வரையும் பார்க்கும்போது அடுத்து என்ன சொல்றாரு, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. இதுல தன் காலத்திலே வெளிப்படும்படிக்கு இப்பொழுது அவனை தடை செய்கிறது இன்னதென்று அறிவிக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது இது அந்த கிறிஸ்துவை பத்தி தான் சொல்லிட்டு இருக்காரு. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிறவன் நடுவிலிருந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நடக்காது, வெளிப்படாது. இதெல்லாம் ஏற்கனவே அவர் வந்து போதித்திருக்கிற காரியங்களை திரும்பியுமா நினைவுபடுத்துறாரு. நம்ம நிறைய நேரங்களில் நம்ம என்ன பண்றோம், வசனத்தை கேட்கிறோம். இப்ப நம்ம ஒரு உதாரணம் நான் சொல்லிட்டு இருக்கும் போதே நீங்க என்ன பண்ணுவீங்க, அது சிலர் உங்க மனதுக்கு வருவாங்க இல்லைங்களா? அப்ப அவங்கள பத்தி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப நான் அடுத்து சொல்ற பாயிண்ட் நீங்க ஏற்கனவே என்ன பண்ணிருப்பீங்க, மிஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா? எத்தனை பேர் யாரை பத்தியாவது நினைச்சீங்க? திரும்பமா சொல்றேன். அதனால என்ன பண்ணுங்க, இந்த காரியங்கள் வந்து இந்த நிறைய விஷயங்களை சொல்றாரு. கர்த்தர் தம்முடைய வருகையின் போது அவனை என்ன பண்றாரு, அழிப்பார். நீங்க அதெல்லாம் குறிச்சு என்ன பண்ணாதீங்க, கவலைப்படாதீங்கன்னு 8ஆம் வசனத்துல சொல்றாரு. அடுத்து சத்தியத்தின் மேல் ஜனங்களுடைய தாகம் குறையும் போது அக்கிரமக்காரன் அவர்களை சாத்தானின் கிரியைக்கு வழிநடத்துவான். நிறைய நேரத்துல இந்த என்ன சொல்றாரு, ஈவன் அமெரிக்காவில் கூட நான் கேள்விப்பட்டேன், இந்த ட்வின் டவர் இதாச்சு இல்லைங்களா, அதுல வந்து 3000 சில்லற நபர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, இறந்து போயிட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா உடனே அடுத்த வாரமே அமெரிக்காவில் இருக்க கிறிஸ்டியன்ஸ் நிறைய பேர் நாமினல் கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க, அமெரிக்காவில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்களாம், எல்லாம் அடிச்சு பிடிச்சி அடுத்த வாரமே போய் சர்ச்சை ஃபுல்லாக எங்கெங்க சர்ச் இருக்கோ ஃபில் பண்ணிட்டுருக்காங்க. அவங்க ஹிஸ்ட்ரியிலேயே பார்த்தீங்கன்னா சபையில் நிறைய அட்டண்டன்ஸ் இருந்தது அந்த வாரம் தான். அவ்வளோ பேர் வந்து சர்ச்சை செய்தாங்க. எத்தனை பேர் கொரோனா டைம் அந்த மாதிரி இருந்தோம், வீடு விடா ஜெபம் பண்ணாங்க, சங்கிலி ஜெபம் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த மாதிரி நிறைய ஜெபங்கள் என்ன பண்ணோம், ஒரே ஜெபம் தான். அப்போ உபத்திரம் ஆண்டவர் கண்டிப்பா என்ன பண்ணணும், சபைகளுக்கு அனுப்பணும். ஒவ்வொருவரோட வாழ்க்கையில வந்தாதான் நம்ம என்ன பண்ணுவோம், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இருப்போம், நிறைய ஜெபிப்போம் நினைக்கிறேன் இல்லையா? அப்போ என்ன பண்றாரு, உபத்திரவத்துல நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்கணும். சந்தோஷமா இருக்கும்போது என்ன பண்ணுவோம், அவரை துதித்து பாடணும்னு வசனம் சொல்லுது இல்லைங்களா? அப்போ இங்க என்ன பண்றதுன்னா சத்தியத்தின் மேல் ஜனங்களுடைய தாகம் என்ன பண்ணுமா, குறைஞ்சு போகுமா. அதுக்கப்புறம் அந்த முத வாரம் எல்லாம் அட்டண்டன்ஸ்
போட்டாங்களாம். அடுத்து ஒரு 2-3 வாரம் கழிச்சு பழைய குருடி கதை திரட்டின்ற மாதிரி என்ன பண்ணாங்க, எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளுக்கு திரும்பியும் அதே நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஆனா இங்க இருக்க தெசலோனிக்கே சபையர் என்ன பண்ணாங்களா, அவங்க உபத்திரம் வந்தாலும் வராட்டியும் அவங்க வளர்றது என்ன பண்ணல, நிறுத்தவே இல்லை. நாமும் அப்படிப்பட்டவர்களா இருக்கணும். இப்ப சத்தியத்தின் மேல ஜனங்களுக்கு தாகம் கம்மியாகுது அப்படின்னா அது ஒரு அறிகுறியா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தேவன் அவர்களை தெரிந்து கொண்டதாலும் அவர்கள் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறதுனாலும் கர்த்தருக்கு என்ன பண்றாங்க, நன்றி சொல்றதை நம்ம பார்க்கிறோம். உபத்திரவத்துல அவங்க விசுவாசத்தோடும் பொறுமையோடும் மாத்திரம் இல்ல, 13-14 வசனத்துல நம்ம பார்க்கும்போது, கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதுனாலும் சத்தியத்தை விசுவாசிக்கிறதுனாலும் ரட்சிப்படையும்படிக்கு ஆதி முதல் தேவன் உங்களை தெரிந்து கொண்டபடியினாலே நாங்கள் உங்களை குறித்து எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளா இருக்கிறோம். பாருங்க, 2வது என்ன சொல்றாராம், நீங்க என்ன பண்றீங்க, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுறீங்க. உபத்திரம் வரும்போது உபத்திரவத்தின் சரி உபத்திரம் வருது, என்னால கஷ்டம் தாங்க முடியாம தான் அந்த தப்பெல்லாம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கொடுக்காம அவங்க என்ன பண்ணாங்களாம், பரிசுத்தமாக்குறதுலயும் அவங்க என்ன பண்றாங்க, ஜாக்கிரதையா இருக்கிறாங்க. நீங்க பரிசுத்தமா ஆவியினால பரிசுத்தமாக்கப்படுறீங்க அப்படின்னு சொல்லியும் என்ன பண்றாரு, தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு. அடுத்த வசனத்துல, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். திரும்பவுமா நாங்க போதிச்ச அந்த போதனை என்ன பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க, அதை உறுதியா பற்றி கொள்ளுங்க. அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, ரட்சிப்புக்கு நீங்க பாத்திரரா இருப்பீங்க, அவர் உங்களை அழைத்துக் கொள்வார் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து இந்த நிருபத்துல சத்தியத்துல நிலைத்திருங்கள் அப்படின்னு சொல்றாரு. சத்தியத்துல நிலைத்திருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப சிலர் என்ன பண்றாங்க, சில குரூப் இருக்காங்க, தேவன் எப்படிப்பட்டவர், அன்பா இருக்கிறவரு. சிலர் இருக்கிறாங்க, அவர் நியாய திருப்பே கொடுக்க மாட்டாரு. நீ என்ன பாவம்னா பண்ணு, நீ ஒரு தடவை பிள்ளையாயிட்டா நீ பிள்ளைதான், அது உண்மைதான் இல்லைங்களா? அதுக்காக நீ தப்பு செஞ்சுட்டே இருப்பா, எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்றேன். சில நேரம் பெற்றோர்கள் என்ன சொல்றீங்கன்னா, எதுக்குதான் எனக்கு பிறந்தியோ, என்னால உன்னை திருத்தவே முடியாது, சிலர் நீ ஏன் தான் உயிரோட இருக்கியோ அப்படின்லாம் நம்ம சொல்ற அளவுக்கு இருக்கலாம். அந்த மாதிரி பிள்ளைகள் ஆனாலும் ஆண்டவர் நம்ம மேல அன்பா இருக்காரு. அதே நேரத்தில் அவர் எப்படிப்பட்டவரா இருக்காரா, ஒரு நாள் அவர் உங்க பாவத்துக்காகவும் எனக்காகவும் அந்த குற்றவாளி கூண்டில் அவர் என்ன ஏற்றுக்கிட்டார். அடுத்து அவர் உட்கார போற சீட்டு என்னது, நியாயாதிபதியா, ஜட்ஜா அவர் என்ன பண்ண போறாரு, உட்கார போறாரு. அப்போ தேவன் பட்சபாதம் இல்லாதவர். ஒரு பக்கம் அவர் அன்பா இருக்கிறார் அப்படின்னா, இன்னொரு பக்கம் அவருக்கு நிறைய குணாதிசயங்கள் இருக்கு, நிறைய ஆட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் பைபிள்ல இருக்கு. அவருடைய குணாதிசயங்கள்ல ஒன்றை மட்டும் சிலர் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணிடுவாங்க, சிலர் தேவைக்கு அவங்களுக்கு எது இணக்கமா இருக்கோ, எது பிடிச்சிருக்கோ அதை பிடிச்சிட்டு தேவன் அன்புள்ளவருங்க, மன்னிக்கிறவருங்க, அவர் என்ன பண்ணாரு, தண்டிக்க மாட்டாரு, அவர் நியாயம் இருக்க மாட்டாரு அப்படின்னு விட்டுட்டா அப்போ எல்லாருக்கும் நியாயம் கிடைக்குமா? எல்லாருக்கும் அவர் நியாயம் செய்யணும் அப்படின்னா அவர் நீதியுள்ள நியாயாதிபதியா அவர் இருக்கிறாரு. அதே நேரத்தில் அவர் அன்பு செலுத்துற தேவனா இருக்காரு. நமக்கு இன்னும் கால அவகாசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இந்த காலத்தை நீங்க என்ன பண்ணிக்கணும், பிரயோஜனப்படுத்தி கொண்டு சத்தியத்தின் மேல வாஞ்சையா சத்தியத்திலே வளர்கிற ஒரு சபையா நம்முடைய சபை இருக்க வேண்டும். அதான் அவர் இங்க சொல்றாரு. அது மாத்திரம் இல்ல, அடுத்து 17-16 வசனங்கள்ல கடைசியா அவர் சொல்றது என்னன்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த நித்திய ஆறுதலையும் நல் நம்பிக்கையையும் கிருபையாய் நமக்கு. ஏங்க நல் நம்பிக்கையை பத்தி சொல்றாரு அப்படின்னா, இவங்களுக்கு விசுவாசம் இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு, பரிசுத்தம் இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு நங்கூரம் இல்லாத ஒரு கப்பலை போல அவங்க நம்பிக்கையற்றவங்க ஆயிட்டாங்க. ஏன்னா ஒருவேளை இயேசு கிறிஸ்துவ நம்ம நம்புறோம், அவர் வந்துட்டு போயிட்டாரா, நம்மளாம் ஒருவேளை கைவிடப்பட்டோமா அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு என்ன பண்ணிச்சா, ஷேக் ஆச்சா. அப்ப இந்த இடத்துல கிரேக்க படத்துல அவங்க சொல்ல வர அர்த்தம் என்ன அப்படின்னா, ஒரு கப்பல் கரையில சேர்றதுக்கு நங்குரமே அங்க இல்லை, நங்குரம் இல்லாம அந்த கப்பல் போய் கரையை சேரவே முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க இருக்கிறாங்க அப்படின்றத இங்க இந்த வார்த்தை கிரேக்க பதம் அவங்க வெளிப்படுத்துறது நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்ல, வசனத்துல மட்டும் நீங்க வளரக்கூடாது, நற்கிரியையிலே நீங்க வளரணும். ஸ்திரப்படும்படியா நான் உங்களுக்காக என்ன பண்றேன், வேண்டிக் கொள்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வசனம் உள்ள போகும்போது நம்முடைய கிரியைகள் என்ன பண்ணும், நம்முடைய மாற்றப்பட்ட வாழ்க்கை நம்முடைய கிரியைகளை வெளிப்படணும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது அப்படின்னு இயேசு கிறிஸ்து வசனத்துல நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அப்போ விசுவாசத்தை இருக்கு எனக்கு நாங்க விசுவாசத்துல வளர்றோம்னு சொல்லாதபடி அந்த கிரியையில நீங்க என்ன பண்ணணும், காண்பிக்கணும். ஒருவர் அன்பில் என்ன பண்ணணும், தாங்கணும். இதைதான் சொல்லிட்டு வராங்க. இதெல்லாம் நீங்க செய்யுங்க, ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இன்னைக்கு எத்தனை பேர் நான் ஆண்டவர் வந்தா இன்னைக்கு நான் நிச்சயமா போயிடுவேன் அப்படின்னு நமக்கு நிச்சயம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, யாரும் கை தூக்க மாட்டாங்க, விசுவாசம் இல்லையா அவங்களுக்கு?
விசுவாசம் இருக்கிறவங்க மட்டும் கை தூக்குங்க. கை தூக்குறவங்க மட்டும் தான் போக போறீங்க அப்படின்னு சொன்னா கை தூக்குவீங்களா? ஓகே, சரி. நம்ம நிறைய நேரம் எப்பயுமே ஆயத்தப்படணும் நினைப்போம். இன்னும் ஒரு ஆயத்தமான நிலைமைக்கு வந்துட்டோமே, அதுக்காக நம்முடைய போதகர் நமக்கு வந்து நம்மளை குறித்து ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ற நிலைமைக்கு நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? வளர வேண்டும். அதுதான் வந்து இங்க பவுல் என்ன பண்றாரு சொல்றாரு. இப்போ 1வது அதிகாரத்துல எதை பத்தி சொல்றாரு? உபத்திரவத்தின் ஊடாய் போற இந்த சபைக்கு அவர் என்ன பண்றாரு? ஆறுதல் தரும்படியா வசனத்தை பேசுறாரு. 2வது அதிகாரத்துல கிறிஸ்துவின் வருகையை குறித்து ஒரு தெளிவு, அவங்களுக்கு இருக்க குழப்பங்களை குறித்து ஒரு தெளிவு இந்த இடத்துல அவர் கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. முதலாவது இந்த 3வது அதிகாரத்துல அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கிறிஸ்தவனாக வாழ்வதும் உழைப்பதும் எப்படி அப்படின்றாரு. நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு அறிமுகம் பண்ணும்போது நான் சொன்னேன், நிறைய பேர் என்ன பண்ண, இயேசு கிறிஸ்து வர போறாரு, எதுக்கு வேலை செய்யணும், எல்லாத்தையும் சொத்தையும் வித்து தின்னுட்டு உட்காந்துருக்காங்க. சிலர் வேலை செய்யறாங்க, அவங்க இதுல சாப்பிட்டுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, சோம்பேறியா உட்காந்துருக்காங்க. சோம்பேறிகளுக்கும் ஆண்டவர் எதிரியா தான் இருப்பார். பெருமையிலும் எதிரியா இருக்கார், சோம்பலுக்கும் ஆண்டவர் எதிராக தான் இருக்கிறார். ஏன்னா சோம்பேறித்தனம் தரித்திரத்தை கொண்டு வரும். நம்ம வசனத்துல பாக்குறோம், நீதிமொழிகளை படிக்கும் போது பாக்குறோம், சோம்பேறித்தனம் என்ன பண்ணோம், தரித்திரத்தை கொண்டு வரும். சபை தங்களுக்காக அப்படின்னா அந்த ஊழியர்கள் பவுலும் சீலாவும் தீமோத்தேயும் அவர்களுக்காக ஜெபிக்கும்படி ஒரு வேண்டுகோளை அங்க சொல்றாரு. உபத்திரவத்தினூட கர்த்தர் உங்களை விடுவிக்குமோ, கர்த்தருடைய வசனம் லகுவாகவும் தைரியமாகவும் அறிவிக்கும்படும்படியாக ஜெபிக்கும்படி சபைக்கு வேண்டுதல் சொல்றாரு. 3ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. 1-2 வசனங்களை நம்ம யாராவது வாசிங்க. 1-2 வசனங்களை. கடைசியாக சகோதரரை, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரப்பி மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரப்பி மகிமைப்படும்படிக்கு துர்க்குணராகிய பொல்லாத மனுஷர்கள் கையில் நின்று நாங்கள் விடுவிக்கப்படும்படிக்கு எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். விசுவாசம் எல்லாரிடத்திலும் இல்லையே. பார்த்தீங்களா என்ன சொல்றாரு? ஒரு போதக சபையை நிறுவனதான ஒரு அப்போஸ்தலன் விசுவாசி கிட்ட என்ன, அது உபத்திரவத்துல இருக்கிற ஒரு விசுவாசிகள் கிட்ட என்ன வேண்டிக் கொள்றாரு? வாஸ்தவ வசனத்தை கவனிச்சிங்களா? என்ன வேண்டிக் கொள்றாரு? எங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. இன்னைக்கு எத்தனை பேர் வாங்க உங்க ஜெப தேவைகளுக்காக வாங்கன்ற நிறைய விளம்பரங்களை நம்ம பார்க்கிறோம். ஆனா அப்ப இருக்க ஜனங்கள் என்ன பண்ணாங்க, நாங்க இயேசுவை பின்பற்றுறது போல நீங்களும் இயேசுவை பின்பற்றுங்க. இன்னைக்கு என்ன சொல்றோம், நான் வந்து பர்ஃபெக்டான ஆள் இல்லை, என்னெல்லாம் நீங்க பின்பற்றாதீங்க, ஆனா இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுங்க. ஏன் அவங்களால முழுமையா அந்த மாதிரியா நடக்க முடியல. அன்றைக்கு இருந்த இயேசுவின் சீசர்கள் அப்போஸ்தலர்கள் என்ன பண்ணாங்க, நாங்களும் சத்தியத்தை முழுமையா பின்பற்றுறோம், கீழ்ப்படுகிறோம், அதே மாதிரி எங்க நற்கிரியைகள்னால அதை நாங்க காண்பிக்கிறோம். அதனால நீங்க என்ன பண்ணுங்க, நாங்க சொன்ன சுவிசேஷத்தை விசுவாசிங்க, எங்களை நீங்க பின்பற்றுங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க, அன்னைக்கு தைரியமா அவங்களால சொல்ல முடிஞ்சது. இயேசு கிறிஸ்துவை வந்து யோவானுக்கு இருந்ததான சீஷர்கள் வந்து கேட்டாங்க, போதகரே நீங்க எங்க தங்கியிருக்கீங்க கேட்டோம்னா, நரிகளுக்கு புலிகள் உண்டு, இதெல்லாம் சொல்லிட்டு பறவைகளுக்கு கூடு உண்டு, நீங்க வந்து பாருங்க அப்படின்னாரு. எத்தனை பேர் இன்னைக்கு பெரிய ஊழியக்காரங்க வந்து என் கூட இருப்பாங்க, நான் இருக்கிற இடத்துல என்னுடைய பிரைவேட்டான வாழ்க்கை, ஏற்கனவே உங்களுக்கு இதை பத்தி பிரசங்கம் பண்ணிருக்கேன், பிரைவேட்டான வாழ்க்கையை நீ பாரு பரவாயில்ல அப்படின்ற அளவுக்கு சேலஞ்ச் பண்ற அளவுக்கு நம்மளால சொல்ல முடியுமா? அதுதான் அந்த சீசர்கள் செஞ்சாங்க. கூடையே வச்சு அவங்க என்ன பண்ணாங்க, சீசர்களை உருவாக்குனாங்க. அவங்களுடைய வாழ்க்கையின் மூலமா, அவங்க ஊழியம் செஞ்சதன் மூலமா என்ன பண்ணாங்க, விசுவாசிகள் பலப்பட்டாங்க. சீசர்கள் இருக்கிற சபைகளா உருவானாங்க. வெறும் விசுவாசிகளோட அவங்க நின்று விடல. அவங்க எந்த அளவுக்கு வளர்ந்தாங்கன்னா, மரிக்கும் தருவாயிலே நாங்கள் ஆண்டவருக்காக நிற்போம். அங்க பாத்தீங்கன்னா அந்த 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரத்துல அந்த யாசோன்றவர் என்ன பண்ணாரு, இந்த ஊழியர்கள் எல்லாம் இவங்க இன்னும் போய் நிறைய சபைகளை உருவாக்கட்டும், அவங்கள பாதுகாத்துட்டு இவங்க போய் ஜனங்களுக்கு முன்பாக, கலகம் பண்ற ஜனங்களுக்கு முன்பாக தைரியமா போய் நின்னாங்களாம். ஏன்? உபத்திரவத்துக்கு முன்னாடி நான் பார்த்து நாங்க என்ன பண்ணல, பயந்து ஓடல. நாங்க வந்து முன்னாடி நின்று நாங்க அவங்கள கோர்ட்ல அவங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் போற அளவுக்கு, ஜாமீன்ல அவங்க வெளியே அடுக்க அளவுக்கு அவங்க போய் முன்னாடி தைரியமா நின்னாங்க அப்படின்னு சொல்லி வசனத்துல நமக்கு அப்படியே தெளிவா இருக்கு. அதை பார்க்கிறோம். அப்ப என்ன சொல்றாங்க, தங்களுக்காக என்ன பண்ணுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அப்ப விசுவாசிங்க என்ன பண்ணணும், பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணிக்கிறாரு, பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ணிடலாம், பாஸ்டர் வந்து ஜெபம் பண்ணுங்க, அவர் ஆசீர்வாதத்தை ஜெபிக்கிறது உங்களுக்கு உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அது வந்து நான் மறுப்பு சொல்லல. ஆனா நம்ம ஜெபிக்கிறத நம்ம என்ன பண்ணிவிடக்கூடாது, நிறுத்தக்கூடாது. நீங்க உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்துக்காக வந்து நிறைய பேர் அழுதாங்க. இப்ப என்ன சொல்றாரு, சீயோன் குமாரத்திலே நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுக்காகவும் உங்க பிள்ளைகளுக்காக நீங்க அழுங்க, நீங்க ஜெபிங்க. நீங்க ஜெபிக்கும் போது உபத்திரவத்துல நீங்க ஜெபிங்க, உபவாசிங்க, நீங்க ஆண்டோட்டத்துல உங்க விண்ணப்பங்களை கொண்டு வாங்க. நீங்க கலக்கத்தோட இருக்கீங்களா, ஆண்டோட்ட கேளுங்க. இது வந்து எப்ப தெரியும்னா, நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னு வரும்போது நம்ம முதலாவது யார்கிட்ட ஓடலாம்னு நினைக்கிறோம். உங்களை பத்தி யாரோ ஏதோ ஒரு தப்பா சொல்லிட்டாங்க, அதை உங்களால ஜீரணிக்கவே முடியல, உடனே
உடனே என்ன பண்ணுவோம் நம்ம? இன்னைக்கு போய் அவங்ககிட்ட நான் கேட்டே ஆகணும்னு போறோமா, இல்லை அந்த பாஸ்டரை போய் கேட்டே ஆகும் அப்படி நம்ம நினைக்கிறோமா? இல்லை முதலாவது நம்ம ஓடுற கோ டு பர்சன், ஃபர்ஸ்ட் கோ டு பர்சன் யாரா இருப்பாங்க? அதில் தான் தெரியும் நம்ம ஜெபிக்கிறவங்களா. நம்ம நிறைய ஜெபிக்கலாம், வசனத்தை வாசிக்கலாம், ஆனால் சத்தியத்தில் நம்ம நிலைத்திருக்கோமா? சத்தியத்தில் நிலைத்து நின்று நம்ம என்ன பண்ணோம்? நீங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, ஊழியர்களுக்காகவும் நீங்கள் தான் ஜெபிக்கணும். ஊழியர்கள் என்ன பண்ணணும்? தாங்கணும். ஊழியர்களுடைய காரியம் என்ன அப்படின்னா, அவங்க உங்களை வசனத்தில் வளர்றதுக்கு, உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு, தேவனுடைய வார்த்தையை உங்களை விதைச்சுக்கிட்டே இருக்கிறது தான் அவங்களோட வேலை. ஆனால் அதை பெருக்கிறது யாரோட வேலை? விசுவாசியுடைய வேலை. அடுத்ததா, சபையின் தொடர்ந்து கீழ்ப்படுதல் நிமித்தம் என்ன பண்றாரா? கர்த்தருடைய இருதயத்தை வழி நடத்துவாராக அப்படின்னு சொல்லி இந்த 3வது அதிகாரத்துல 3 முதல் 5 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். என்ன பண்றாங்கன்னா, கர்த்தர் உண்மையிலவர், நீங்க உபத்திரவப்படுறீங்க, அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக் கொள்வார். ஆண்டவர் உபத்திரவத்திலிருந்து உங்களை விலக்க மாட்டார், ஆனா உங்களுக்கு விரோதமா வர தீமையிலிருந்து ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை விலக்கி காத்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றாரு. மேலும் நாங்கள் கட்டளையிடுகிறவைகளை நீங்கள் செய்து வருகிறீர்கள் என்றும். பாருங்க, நாங்க உங்களுக்கு இதை செய்யுங்க, இந்த கட்டளைக்கு கீழ்ப்படிங்கன்னு வசனத்தை சொல்லிட்டோம். அவர் என்ன சொல்றாரு? நீங்க கீழ்ப்படிஞ்சு வர்றீங்க அப்படின்னு, இனிமேலும் நீங்க அதை செய்வீங்கன்னு நாங்க என்ன பண்றோம்? கர்த்தருக்குள்ள நாங்க நம்பிக்கையா இருக்கோம் உங்களை குறிச்சு. அந்த நம்பிக்கையை நம்ம போதவர்களுக்கு நம்ம கொடுக்குறோமா? நம்மளை நடத்துற ஊழியருக்கு கொடுக்குறோமா? போன வாரம் ஒரு வசனத்தை பிரசங்கம் பண்ணாங்க. அந்த வசனம் நமக்கு ஞாபகம் இருக்க? முதலாவது ஞாபகமே இல்லை, நம்ம எப்படி கீழ்ப்படிய முடியும்? ஏற்கனவே நீங்க அதை கீழ்படிச்சு தான் இருக்கீங்க. சரி, நான் அன்பை குறித்து பிரசங்கம் பண்ணேன் லாஸ்ட் வீக்ல கலாத்திய சபைக்கு பேசும்போது. நீங்க இப்ப அன்புல ஒருத்தர் தாங்குறீங்க, நன்மை செய்யறதுல நீங்க சோர்ந்து போகாதீங்கன்னு பிரசங்கம் பண்ணாங்க. எத்தனை பேர் நன்மை செஞ்சு சோர்ந்து போகாம நன்மை செஞ்சுட்டே இருக்கோம். சரி, அடுத்த வாரம் பாஸ்ட் வரும்போது ரொம்ப சந்தோஷப்பா, நீங்க எல்லாம் சொன்ன வசனத்தை கீழ்படிச்சுட்டு இருக்கீங்க, அதை நான் பாக்குறேன், இன்னும் நீங்க அதை தொடர்ந்து செய்வீங்க, நான் கர்த்தருக்குள்ள நான் நம்பிக்கையா இருக்கேன் அப்படின்ற வார்த்தை அவங்க வாயிலிருந்து வர அளவுக்கு நம்ம நடந்துக்குவோமா? அதை நினைச்சு பார்க்கணும். அதுதான் உண்மையான விசுவாசி. வெறும் கூட்டம் சபை கிடையாதுங்க. பவுல் நிறுவன அந்த காலத்துல சிறு சிறு வீட்டு சபைகளா இருந்தாலும், அன்றைக்கு இவ்வளவு பெரிய சபைகள் கூடுகிற அளவுக்கு இடமோ ஒரு வசதியோ இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க? ஏன்னா டிரான்ஸ்போர்ட் இல்லை, ரொம்ப தூரத்துல இருந்து வர முடியாது. ஒவ்வொரு பட்டணத்துலயும் ஒரு சபைகள், வீட்டு சபைகள் இருந்துச்சு. அவங்க எல்லாம் கூடி வரும்போது என்ன பண்ணாங்களா? ஒருவர் தாங்கினாங்களா? ஒருத்தர் குறை உள்ளவங்களா இருக்காங்களா? அவங்க எல்லாரும் சேர்ந்து பாயிண்ட் பண்ணா அவங்க என்ன பண்ணுவாங்க? அந்த கூட்டத்துல இருந்து ஓடிடுவாங்க. ஆனா இவங்க என்ன பண்ணாங்களா? அவங்க என்ன பண்ணாங்க? தாங்குனாங்க. அவங்கள அன்புனால என்ன பண்ணாங்க? திருத்துனாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அதுக்காக அவங்கள சேர்ந்து தப்பு பண்ணணும்னு சொல்லி கொடுக்கல பவுல். பாருங்க, அடுத்ததா பார்க்கும்போது 6ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் வரையும், சபை கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி நடவாமல் ஒழுங்கட்டு நடப்பவர்களை விட்டு நீங்க என்ன பண்ணணும்? விலகணும்னு சொல்றாரு. ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? நீங்க எல்லாம் நிறைய பேர் என்ன பண்றீங்க? எல்லாருமே கீழ்ப்படியாதவங்க கிடையாது. நிறைய பேர் கீழ்ப்படிஞ்சு வசனத்தை நாங்கள் உங்களுக்கு போதிச்சதை நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கிறீங்க, இனிமேலும் நீங்க நடங்க, நாங்க நம்புறோம் அப்படின்றாரு. ஆனா ஒழுங்கு இல்லாம, அந்த ஒழுங்கு நம்ம சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்கு. அந்த ஒழுங்கீனமா இருக்கிற சிலர் இருக்காங்க சபையில. எல்லா சபையிலுமே இருப்பாங்க. அந்த காலத்துல இருந்தாங்க, இந்த காலத்துலயும் இருக்கதான் செய்வாங்க. அவங்க என்ன பண்ணோம்? அவங்கள விட்டு நீங்க விலகணும்னு சொல்றாரு. அதான் ஏற்கனவே சொன்னல, நெகட்டிவா அவங்க கிட்ட ஒருத்தவங்க பேசுறாங்கன்னா அந்த இடத்த விட்டு என்ன பண்ணு? துஷ்டலா கண்டா தூர விலகுன்னு சொன்ன மாதிரி என்ன பண்ணு? ஒரு பாவம் அவங்களை தேடி, பாவம் என்ன பண்ணுமா? வாசல்படியிலே படுத்துருக்குமா? எப்ப நம்மளை என்ன பண்ணலாம்? விழிக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டு இருக்கான்? சாத்தான் காத்துட்டு இருக்கான். அப்போ என்ன பண்ணுமா? அவங்கள விட்டு விலகுங்க அப்படின்னு சொல்லிட்டு 6ஆம் வசனத்துல இருந்து, மேலும் சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கற்று நடக்கிற எந்த சகோதரையும் நீங்கள் விட்டு விலக வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே உங்களுக்கு கட்டளையிடும். அதுக்காக அவங்கள வெறுக்கணும்னு சொல்லலை. அந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் விட்டுட்டு தப்பு செய்யறவங்களாம் வெறுத்துடணும்னு நீங்க எடுத்துக்காதீங்க. அதான் சொன்னேன், சத்தியத்தை நீங்க பின்பற்றும் போது முழு சத்தியத்தையும் நீங்க கற்றுக்கொண்டு பின்பற்றணும். அன்பார்க்காரும் அதை பட்டு ஒரு பீஸை மட்டும் எடுத்துட்டு இங்க ஒரு பீஸ் அங்க ஒரு பீஸை என்ன பண்ணக்கூடாது? எடுக்கக்கூடாது. வசனத்தை முழுவதுமா அதோடைய பின்னணியில இருந்து அது எதுக்காக எழுதப்பட்டிருக்காங்க, என்ன சூழ்நிலையில சொல்லப்பட்டிருக்கு, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அதை எப்படி நம்ம அபியாசப்படுத்த முடியும் அப்படின்னு பாக்குறோம். இந்த விதமா எங்களை பின்பற்ற வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களே. நான் தான் சொன்னேன் இல்லைங்களா? அவர் சொல்றாரு, நீங்க எங்களை பின்பற்றுங்க, ஏன்னா நாங்க வசனத்தை பின்பற்றுறோம், எங்களால தைரியமா சொல்ல முடியும். அதே மாதிரி நீங்க போய் ஆண்டோட சுவிசேஷத்தை சொல்லும் போது என்ன சொல்லணும்? நாங்க எப்படி ஆண்டவரை பின்பற்றுமோ அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணணும்? பின்பற்றணும் அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு நம்ம என்ன பண்ணணும்? வளரணும். இவங்க அப்படிதான் சொல்றாங்க, நாங்கள் உங்களுக்குள்ளே ஒழுங்கற்று நடவாமலும் சொல்றாங்க. நாங்க அப்படி ஒழுங்கற்று நடக்கல, ஒரு இடத்திலும் இலவசமா சாப்பிடல. உங்க சாப்பாடு எல்லாரும் என்ன பண்றீங்க? உட்காந்து ஆண்டவர் வரப்போறாதுன்னு எல்லாரும் இன்னொருத்தவங்க சாப்பாடுல சாப்பிட்டுக்கிறீங்க. அப்படி நாங்க நடக்கல. நாங்க முன்மாதிரியா இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு என்ன பண்றோம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ஒருவனுக்கும் நாங்க பாரமா இருக்கல,
வருத்தத்தோடும் வேலை செய்து நாங்கள் என்ன பண்ணோம், சாப்பிட்டோம். பவுல் ஊழியம் செய்ய போன நிறுவன சபைகளை எல்லா சபையிலையும் அவர் என்ன பண்ணல, காணிக்கைய வாங்கல. அப்படி பார்த்தா என்ன சொல்றது, மக்களுடைய சபையில அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உபத்திரவத்துல ஆண்டவருக்கு என்ன பண்ணாங்களாம், சந்தோஷமா பவுலுக்கு கிஃப்ட் அனுப்புறாங்க. தீமோத்தேயு வந்து அந்த அறிக்கையை கொண்டு வரும்போது அவங்க அது கூட சேர்ந்து கிஃப்ட்டும் நிறைய அனுப்புறாங்க. ஆனா இவங்க எந்த சூழ்நிலையில இருக்காங்க நீங்க பாக்குறீங்க இல்லையா? அப்போ உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதனாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியா இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். அப்ப விசுவாசத்துல இருக்கிறதோட வளர்றதோட நம்ம நிப்பாட்டிருந்தோமா? இல்ல. நற்கிரியை செய்வதோட விட்டுருந்தோமா? இல்ல. முன்மாதிரியா இருக்க வேண்டும். அதுதான் நம்மளை ஆண்டவர் நம்மளை ஆண்டவர் அழைத்த நோக்கமே அதுதான். அவர் இந்த உலகத்துக்கு நம்ம என்ன பண்ணோம், பிரதிபலிக்கணும். நம்ம எல்லாருமே இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாருன்னு உலக ஜனங்களுக்கு தெரியாது. அதை அனுபவிச்ச உங்களுக்கு எனக்கும் தான் தெரியும். வார்த்தையை கற்றுக்கொண்ட உங்களுக்கு எனக்கும் தெரியும். ஆனா அறியாத ஜனங்களுக்கு நம்ம இயேசுன்றாங்க, இயேசு நான் பார்த்ததே கிடையாது, அவர் எப்படி இருப்பாரு. ஆனா நீங்க அவங்க கிட்ட நடந்து கொள்ற அந்த முறைமையில நீங்க அவங்க கூட வந்து அன்பா இருக்கும்போது அவங்கள நீங்க வழிநடத்துறத பார்த்துதான், உங்களை பார்த்துதான் அவங்க இயேசு நல்லவர். நம்மளே நல்லவங்க இல்லாம ஒரு நல்லவர் பத்தி எப்படி சொல்ல முடியும்? சரிங்களா? இன்னைக்கு ஒரு கட்சி தலைவர் இருக்கா, அவர் நல்லவர்னு நம்பணும்னா அதை போய் அந்த செய்தியை பரப்புறவங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்க நல்லவங்களா இருந்தாதான் அவங்க தலைவரே அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்கொள்வாங்க. இப்போ அடுத்ததா தங்களுக்காக வேலை செய்தோரை குறித்து என்ன சொல்றாரு அப்படின்னா, 3ஆம் அதிகாரம் 10-12 வசனம் வரையும் பார்க்கும்போது, ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தார். எல்லாருமே கண்டிப்பா வேலை செய்யணும். ஒருவேளை சிலர் வந்து இந்த சபையில நீங்க இருக்கீங்க, வேலைக்கு போகாம வெட்டியா உட்காந்துருக்கீங்க. சில ஃபாரினர்ஸ் எல்லாம், ஃபாரின்ல இருக்க சில வாலிபர்கள்லாம் இந்தியாவுக்கு வந்தா ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா ஃபாரின்லாம் ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வீட்டை விட்டு துரத்திடுவாங்க. அவங்களே என்ன பண்ணோம், வேலை செஞ்சு அவங்க ஈவன் யூத குலத்துல கூட இந்த மரியாள் யோசேப்பு கதையில கூட நீங்க அதோட பின்னணியத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா, யூத முறைமை என்ன அப்படின்னா, ஒரு பையன் வந்து திருமணத்துக்கு ஆயத்தமாகிற ஒரு வயது வந்துருச்சுன்னா அவங்க அப்பா அவர் என்ன பண்ணிடுவார், வெளியே அனுப்பிடுவார். நீ போய் வேலை செஞ்சு உனக்கு ஒரு வீட்டை கட்டி உன் மனைவி உன் குடும்பத்தை நீ வாழ வைக்கிறதுக்கு ஒரு வீட்டை கட்டினதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும், அந்த பொண்ணை திருமணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் நிறைய வாலிபர்கள் என்ன பண்றாங்க, இந்த ட்ரெஸ் யார் வாங்கி கொடுத்தா, எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க. ஏன் போன் வாங்கி யார் வாங்கி கொடுத்தா, பேரண்ட்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அந்த நிலைமையில இருக்கோமா? இல்லை. எல்லாரும் பைபிள் வந்து நேரா சொல்லுங்க நமக்கு என்ன பண்ணும், ஒருவன் வேலை செய்ய மனதில்லாது இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது. நான் சொல்லப்பா, இதான் வசனத்தை படிங்க, 10ஆம் வசனத்தை யாராவது படிங்க. ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அதை நாங்க செஞ்சோம் அப்படின்னு முதலாவது சொல்லிட்டு, நாங்க உங்களுக்கு பாரமா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண, நீங்களும் எல்லாமே வேதம் தான் சொல்லுது, உழுகிற மாடுக்கு தான் என்ன பண்ணணும், தீனி போடணும். அப்போ உங்களில் சிலர் யாரும் வேலையும் செய்யாம வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். என்ன கேள்விப்படுறாங்க, சிலர் இப்படியும் நல்ல விசுவாசி இருக்காங்க, சிலர் இப்படியும் இருக்காங்க. பிஸி பாடிஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, இங்கிலீஷ் வந்து நான் ரொம்ப பிஸியா இருக்கேன், என்ன பண்றேன், சும்மா இருக்கேன், ஒண்ணுமே செய்யல, அதான் பிஸி பாடிஸ். வீண் பிஸியாவே இருக்கேன்னா அலுவல்காரங்க, ரொம்ப பிஸியா இருக்கேன்ப்பா, நான் ஜெபத்துக்கு வர டைம் இல்லை, பைபிள் ஸ்டடிக்கு வர டைம் என்ன பண்ணியிருந்தப்பா, வேலைக்கு போறியாப்பா, இல்லை வேலைக்கும் போல, ஆனா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். வீண் அலுவல்காரராய் ஒழுங்கற்று, அவங்களதான் ஒழுக்கம் இல்லாம இருக்கிறவங்க சொல்லி வேதம் சொல்லுது, ஒழுங்கற்று திரிகிறார்கள் என்று கேள்விப்படுகிறோம். அப்ப எல்லாருக்கும் ஒரு வார்னிங் என்ன, இன்னைக்கு எல்லாருமே உழைச்சாதான் சாப்பிடணும், இல்லைன்னா அன்னைக்கு பாசிட்டிவ் தான் இருக்கணும். ஒருவேளை உடம்பு சரியில்லைன்னா பரவாயில்ல சாப்பிடலாம், ஆனா உழைக்காம சாப்பிட்டா எக்ஸ்ட்ரா ஃபேட்டு தான் வரும். அது ஒரு பிசிக்கல் ஹெல்த் கூட இதுல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இல்லையா? இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணணுமா, அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்கிறோம். இது சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஆலோசனை கிடையாது. என்ன பண்றோம், கட்டளையா அவங்களுக்கு என்ன பண்றோம் சொல்றோம். தங்களுக்காக வேலை செய்வதை குறித்து சொல்ற, நன்மை செய்வதிலையும் கீழ்ப்படுதலை என்ன பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. இதை எல்லா நிருபங்கள்லையுமே இவர் தொடர்ந்து சொல்றதை நம்ம பார்க்க முடியும். தெசலோனிக்கே 1ஆம் அதிகாரத்துல இதை சொல்றாரு, நன்மை செய்வதில் நீங்க என்ன பண்ணாதீங்க, சோர்ந்து போகாதீங்க அப்படின்றத பாக்குறோம். மேலும் இந்த நிருபத்தில் சொல்லியபடி எங்க வசனத்துக்கு ஒருவன் கீழ்ப்படியாமற் போனால் அவனை குறித்து கொண்டு அவன் வெட்கப்படும்படி அவனோட கலவாதுங்க. இப்படி ஒருத்தன் பிசிபாடியாவே இருக்கான் அப்படின்னா அவங்க கூட்டத்துல நீங்க சேராதீங்க. இது வாலிபர்களுக்கு ஒரு எச்சரிக்கையா நான் தைரியமாக சொல்றேன் இங்க இருந்து. ஏன்னா இந்த சபையில நான் ஆல்மோஸ்ட் ஒரு 14 வருஷமா இங்க இருக்கேன். நாங்க வந்து நிறைய வாலிபர்கள் நீங்க வந்து நிறைய உழைக்கிறீங்க, இதெல்லாம் நான் பார்க்குறேன். சிலர் ஒருவேளை வந்து அந்த சோம்பல் உள்ளவர்களாக நீங்க இருந்தீங்க அப்படின்னா வேதம் இன்னைக்கு நமக்கு அதை தான் எச்சரிப்பா சொல்லுது.
சரிங்களா? நம்ம என்ன பண்ணணும், எல்லாருமே வேலை செய்ய வேணும். ஏதாவது ஒரு வேலை செய்யுங்க. வேலை செஞ்சு உங்களால் முடிஞ்ச அளவு உங்களை நீங்கள் முதல்ல பார்த்துக்கொள்ற அளவுக்கு நம்ம என்ன பண்ணுமா, வேலை செய்யணும். அடுத்தவங்களுக்கு பாரமாக இருக்கக்கூடாது. நம்மளால் பலன் இருக்கிற வரையும் நம்ம என்ன பண்ணணும், வேலை செய்யணும். நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் நம்முடைய உழைப்பு இருக்கணும். அதுதான் வேதம் சொல்லி கொடுக்குது நமக்கு, சரிங்களா? ஆனாலும் அவனை அப்படி சோம்பலாகவே இருக்கிறவங்க கூட நீ போய் சேராதன்னு சொல்லுது. அவனை விட்டு தான் நீங்கள் விலகணும். அப்படி அவனை சத்ருவாக எண்ணாமல் சகோதரனாக எண்ணி அவனுக்கு புத்தி சொல்லு. அவனுக்கு இவன் சாத்தா, இவன் நான் பார்க்கவே மாட்டேன் அப்படிலாம் நீங்க நினைச்சு அவனை வெறுக்க வேணாம். அவனுக்காக நீ என்ன பண்ண, அவனை வந்து ஒரு சகோதரனாவே நீ எண்ணி. இப்போ உன் கூட பிறந்தவங்க அப்படி யாராவது உனக்கு இருந்தா நீ அவனை வெறுத்துருவியா? இல்லை, அவனை நீங்க வெறுக்க வேணாம். ஏன் அவன் கூட விலகி இரு அப்படின்றாங்க. ஒன்னாவே இருக்கும்போது நம்மள அறியாமே அவங்களை என்ன பண்ணிடுவோம், நம்ம பின்பற்றிடுவோம். ஆமா, நல்லா தானே இருக்குது, சும்மா இருக்கிறது நல்லா இருக்கு, சும்மா போய் என்ன டீ குடிச்சா நல்லா தான் இருக்கு, சும்மா உட்காந்து நல்லா தூங்கினா மதியானத்தில் நல்லா தான் இருக்கு அப்படின்னு என்ன பண்ணிடுவீங்க, நீங்களும் அப்படி ஆயிடுவீங்க. அதனால விட்டு ஒரு படி விலகியே இருங்க. ஆனா அவனை வெறுக்காதீங்க. அவனுக்காக என்ன பண்ணுங்க, அவன் எப்படியெல்லாம் அவனை வந்து நீங்க வந்து பலப்படுத்தி அவனுக்கு ஆலோசனை சொல்லி அவனை எப்படியாவது திருத்த முடியும் அப்படின்னா உங்களால என்ன பண்ணுங்க, நீங்க அதை செய்யுங்க. ஆனா அவனுக்கு நீங்க தீமை செய்யாதீங்க, அவனை வெறுக்க வேணாம். அப்படி ஒருவேளை இல்லை, அவனை திருத்த நீங்க போய் அவன் வழியில தான் போக வேண்டியது இருக்கு அப்படின்னா நீங்க உங்க அழைப்பை பார்த்து நீங்க போங்க. பவுலாகிய நான் இது என்ன பண்றேன், அதுக்கு 16 சொல்றாரு, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் என்ன பண்றாரா, சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருள்வாராக. எப்ப தந்தருள்வார்? இந்த 3 அதிகாரத்துல அவர் சொல்லியிருக்கிறதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சமாதானம். சும்மா அவங்களுக்கு சமாதானம், உங்களுக்கு சமாதானம் அவர் சொல்லல. நீங்க என்ன பண்ணுங்க, முதலாவது உபத்திரவத்துல உறுதியா இருங்க, விசுவாசத்துல வளருங்க. நீங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவனுடைய வசனத்துல வளர்றதை என்னைக்குமே நிறுத்திடாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி போய் நானே இன்னைக்கு எனக்கு போதகரே தேவையில்லை, எனக்கு யாரும் போதிக்கவே தேவையில்லை, எனக்கு இந்த வசனமே தேவையில்லை அப்படின்னு இருக்கிற காலம் வந்துச்சுன்னா ஆண்டவர் சீக்கிரம் வரப்போறாரு. சத்தியத்தின் மேல ஜனங்களுக்கு தாகம் குறைஞ்சதுன்னா ஆண்டவர் வரப்போறாரு. நம்ம எல்லாருமே சபை எப்போ எடுத்துக்கொள்ளப்படுவோமோ அதுக்கப்புறம் தான் இந்த காரியங்கள்லாம் நடக்க போகுது. அதனால நீங்க என்ன பண்ணாதீங்க, கலங்காதீங்க. இயேசு கிறிஸ்து தான் சொன்னதுபடி அவர் சீக்கிரமாய் திரும்பி வரப்போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க சீக்கிரமா வரப்போறாரு? ஒருவேளை சின்ன வயசுல இருந்து இந்த சீக்கிரம்ன்ற வார்த்தையை கேட்டிருப்பீங்கல்ல. இப்படிதான் ஒரு போதையர் வந்து பிரசங்கம் பண்ண வந்தார். அது ஏற்கனவே இந்த ஜோக்கை நான் சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். தூங்குறவங்களுக்காக இது சொல்றேன். நிறைய பேர் தூங்குற மாதிரி தெரியுது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் 3 முறை சொன்னாராம். சொல்லிட்டு 3ஆவது முறை சொல்லும் போது தடிக்கு ஒரு அம்மா, அவன் வயசான அம்மா காமிச்சா அவன் தான் விழுந்துட்டார். அப்படி இருந்து சாரிம்மா இல்லப்பா சிஸ்டர், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க சீக்கிரமா வர நான் தான் ஜாக்கிரதையா கொஞ்சம் தள்ளி உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜோக்குக்காக சொல்றேன். ஆனா ஆண்டவர் அப்படி இல்லை, சீக்கிரமா வரதான் போறாரு. நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், அதற்கு ஆயத்தப்படணும். இப்போ இந்த வசனங்களை சுருக்கமா இதோட அப்ளிகேஷன் நம்ம எப்படி இதை அபியாசப்படுத்த முடியும் அப்படின்னா, முதலாவது நான் திரும்பமா இதை ஒரு சம்மரைஸ் பண்ணி சொல்றேன். சோதனைகள் உபத்திரவங்க மத்தியில நம்மளால அன்புல வளர முடியுமா? எத்தனை பேர் நினைக்கிறீங்க சோதனைகள் உபத்திரவங்கள் வரும்போதும் நம்மளால அன்பா இருக்க முடியுமா? ஏன்னா நம்மளையே ஒருத்தவங்க அன்பு கூறணுன்ற நிலைமையில தான் நம்ம இருப்போம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க சோதனை வரும்போது யாரும் நம்மளை பேம்பர் பண்ணணும், நம்மளை தாங்கணும், நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம எல்லாருமே நினைப்போம். நம்ம எல்லாரும் மனுஷீகத்துல அப்படிதான் நினைப்போம். நான் வசனம் நமக்கு என்ன சொல்லி கொடுக்குதுன்னா, உங்க உபத்திரவங்களை நீங்க என்ன பண்ணுங்க, அன்பிலே பூரணமா வளருங்க. அப்போ இவங்க பார்த்தாங்கன்னா இங்கிலீஷ் சொல்றது இன்கிரெடிபிளி அவங்க என்ன பண்ணாங்களாம், they were growing. அவங்க வந்து பூர்ணமா பரிபூர்ணமா அவங்க வளர்ந்து கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி 2 தெசலோனிக்கேயர் வசனம் வேணா குறிச்சுக்கோங்க. 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இது சொல்லுது. ஆல்ரெடி நான் உங்களுக்கு வாசித்து இருக்கிறேன். 2 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல என்ன சொல்றாரு, அன்பிலே நீங்க என்ன பண்றீங்க, ஒருவருக்கு ஒருவர் வைத்திருக்கிற அன்பிலே அதிகரிக்கிறீங்க அப்படின்றாரு. அடுத்து 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரத்துல 9-10 வசனங்களையும் அது சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:9-10 என்ன சொல்றாருன்னா, நீங்க சகோதர சிநேகத்தை குறித்து நான் உங்களுக்கு எழுத வேண்டதே இல்லை. நீங்க ஆல்ரெடி என்ன பண்ணீங்க, ஒருவருக்கு ஒருவர் அன்பாதான் இருக்கீங்க, தேவனால போதிக்கப்பட்டவர்களா இருக்கீங்க. இந்த அன்பா இருக்க முடியுது எதனால? தேவனுடைய வசனம் தான். ஒவ்வொருதுலையும் நீங்க பாருங்களேன், அவங்களுடைய குணாதிசயங்கள் வெளிப்படுறது தேவனுடைய வசனம் அவங்களுடைய மனதுல இருதயத்துல ஆணித்தரமா இவர்கள் போதித்திருக்கிறதையும் அவங்க அதற்கு கீழ்ப்படுகிறதும் மாத்திரம் தான் காரணமா இருக்குது. அடுத்ததா 2ஆவதா என்ன கற்றுக்கொள்றோம் அப்படின்னா, முதலாவது அன்பிலே வளரணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வருகை குறித்து தவறான செய்திகள் இப்போ இருக்க காலகட்டத்தில் நீங்க யூடியூப் ஓபன் பண்ணா நிறைய பேர் இன்னைக்கு வரப்போறாங்க, அன்னைக்கு வரப்போறாங்க, இதெல்லாம் இதனாலதான் நடக்குது, இப்போ வர போர் கூட அதனாலதான் நடக்குது, இன்னும் அது வரப்போகுது நிறைய பேர் அதிலே பிஸி ஆயிடுறீங்க.
அதுலேயே பிஸி ஆகிட்டு வசனத்தை வாசிக்கிறதையும் அன்பில் வளர்றதையும் நம்ம என்ன பண்ணிடுறோம், நிறுத்திடுறோம். இது வரப்போதா அது வரப்போதா நியூஸில் செக் பண்ணுறதே வேலையாகுது. அதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன பண்ணாதீங்க, கலக்கம் அடையாதீங்க அப்படின்னு 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 3 வசனம். சிலர் நானே சொன்னேன்னு சொன்னால் கூட நீங்கள் என்ன பண்ணாதீங்க, நம்பாதீங்க, இதெல்லாம் இதுக்கு அடையாளம் அப்படின்னு தெளிவாக சொல்லி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம். எப்பவுமே சபையை ஏமாற்றவும் சத்தியத்தில் வழி விலக செய்கிறதுக்கும் சத்துருவானவன் பல காரியங்களை அனுமதிப்பான். ஆனால் அப்படியெல்லாம் வரும்போதும் நீங்கள் என்ன பண்ணணும், சத்தியத்தில் உறுதியாய் நிற்க வேண்டும். அடுத்தது 3வது 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்க. ஓகே, அதை ஆல்ரெடி சொல்லிட்டேன். 3வது விஷயம் நம்ம என்ன கற்றுக்கிறோம், முதலாவது அன்பிலே வளரணும் உபத்திரவத்தில், 2வது அவனுடைய வருகையை குறித்ததான பற்பல காரியங்கள் வந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், சத்தியத்தில் நிலைத்து நிற்கணும். 3வது சீருடை அணிவது போன்ற ஒற்றுமையே அல்ல, ஐக்கியத்தையே நாடுங்க. அந்த வசனங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் உங்களிடத்துல எதிர்பார்க்கறது என்னன்னா, யூனிஃபார்மிட்டி கிடையாது. எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு வரணும், ஒரே மாதிரி நடக்கணும், ஒரே மாதிரி இதை செய்யணும் அப்படி நான் எதிர்பார்க்கல. உங்க இடத்துல என்ன பண்றேன், யூனிட்டியை தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்படின்னா சீருடைனா என்ன, யூனிஃபார்ம். இன்னைக்கு இருக்க தமிழ்ல உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்றேன் நான். நீங்க எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸை இப்போ நான் எங்க வீட்டுக்கு போனேன் அப்படின்னா இந்த பக்கமும் போகலாம், இந்த பக்கம் போகலாம், இப்படி சுற்றி போகலாம். நிறைய பேர் நிறைய வழியில போவோம், ஆனா நம்ம போகிற இடம் ஒரே காரியத்தை தான் நம்ம செய்யறோம் இல்லைங்களா. அதுதான் சொல்றாரு, நீங்க எல்லாம் வேற வேற கருத்துக்கள் நமக்கு சபைகள்ல இருக்கலாம், ஆனாலும் ஒரே வசனத்தை விசுவாசிக்கிற நம்ம, கீழ்ப்படுகிற நம்ம எல்லாம் கூடி வரும்போது ஒரே சத்தியத்துக்கு ஐக்கியமா நம்ம என்ன பண்ணோம், இருக்க வேண்டும். ஐக்கியத்தை நாட வேண்டும். வேறு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், ஒருத்தருடைய கருத்தை ஒருத்தர் என்ன பண்ணுங்க, மரியாதை செலுத்துங்க. அவங்கள நீங்க என்ன பண்ணாதீங்க, குறைவா இட போடாதீங்க. நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கிறிஸ்துவின் சரீரமாக நம்ம ஐக்கியப்பட வேண்டும். அதெல்லாம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லி வீணா இருக்காதீங்க. ஒருத்தவங்க வேலை செய்யற காசு இன்னொருத்தவங்க சாப்பிடாதீங்க. எல்லாரும், ஏன்னா அவங்கள நீங்க பாரத்தை அவங்களுக்கு கொடுக்குறீங்க, அதை பண்ணாதீங்க. எல்லாரும் ஐக்கியப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் 14ஆம் வசனம். இதுல எல்லாருமே என்ன சொல்றாருன்னா, சகோதரரை எங்களிடத்தில் ஏற்றுக்கொண்ட முறைமையின்படி நடவாமல் ஒழுங்கட்டு நடக்கிற சகோதரர், இதை சொல்றாரு. மேலும் இந்த நிருபத்துல அவர் சொல்ல வசனத்துக்கு ஒருத்தன் கீழ்ப்படியாம போனா அவனை குறிச்சு வெட்கப்படும்படிக்கு அவனோட கலவாதீங்க. அவனோட நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கும் அந்த வெட்கம் உங்க தலைமையிலையும் வரும். அதை நீங்க செய்யாதீங்க. ஏன்னா இது ஒருவேளை எச்சரிப்பா அவர் சொல்றாரு. நிறைய நேரங்கள்ல அவங்களோட சேர்ந்து அந்த இன்ஃப்ளூயன்ஸை நீங்க போயிடாதீங்க அப்படின்றத இங்க உறுதியா சொல்றாரு. ஐக்கியப்படுங்க, ஆனா அவங்களுக்கு இருக்க கருத்துக்கள் அதே மாதிரிதான் எனக்கு இருக்கணும், நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 4வதா என்ன கத்துக்கிறோம் அப்படின்னா, இந்த தெசலோனிக்கே சபை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலையும் ஊழியத்தை தாங்கிறதுலையும் ஒரு முன்மாதிரியான சபையா இருந்துச்சு. அது ஏற்கனவே நாங்கள் சொன்னேன். முதலாவது உபத்திரவத்தில் அன்பில் வளர வேண்டும், 2வது சத்தியத்தை நிலைத்திருக்கணும், ஏன்னா இயேசு சீக்கிரம் வரப்போறாரு, 3வது ஐக்கியப்பட வேண்டும், ஒற்றுமையா இருந்து ஐக்கியப்படும், 4வது சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுலையும் ஊழியத்தை தாங்கிறதுலையும் என்ன பண்ணணும், இந்த தெசலோனிக்கே சபையை போல நாம் இருக்க வேண்டும். ஏன்னா இந்த தெசலோனிக்கே சபை அவங்க உபத்திரவத்திலையும் கஷ்டத்திலையும் என்ன பண்ணாங்களா, தரித்திரத்திலையும் ஆண்டவருக்காக ஊழியத்துக்காக அவங்க கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்கறது எப்படி இருக்கு, அன்னைக்கு இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு இருக்கும்போது 2 காசு போட்ட விதவையை நம்ம பார்க்கிறோம். அதோட பின்னணி ஆனா ஆண்டவர் அந்த இடத்துல ஏன் சொல்றாரு அப்படின்னா, அவ கொஞ்சமா இருக்கிறத போட்டா அவள்கிட்ட எந்த சூழ்நிலையில இருந்து நம்ம ஆண்டவருக்கு கொடுக்குறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த இடத்துல சொல்ல வர கான்டெக்ட் என்ன அப்படின்னா, பரிசேயர்கள் எல்லாம் இருக்காங்க, ஒரு சபைன்னா அவங்க விதவைகளை என்ன பண்ண ஆதரிக்கணும், ஆனா அவங்க கிட்ட இருந்து புடிங்கிட்டு காணிக்க போட கூட அவங்களுக்கு காசு இல்லாதபடி நீங்க விட்டு வச்சிருக்கீங்களே அப்படின்றத சொல்றதுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு. இப்ப ஆண்டவர் எல்லாத்தையுமே என்ன பண்றாரு, கவனிச்சு கொண்டு இருக்கிறார். நம்ம ஒருவேளை இன்னைக்கு நிறைய காசு நிறைய ஊழியர், நான் அவ்வளவு ஆஃபரிங் கொடுக்குறேன், என்னெல்லாம் பாஸ்ட் ஒண்ணு கேட்க கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? இது என் பிரசனத்துல இல்ல, ஆண்டவர் சொல்றாரு. அதனால சொல்றேன், நீங்க கொடுக்கறதுனால ஊழியத்துக்காகவும் ஊழியர்களுக்காகவும் சபைக்கு நீங்க கொடுக்கும்போது நீங்க ஒரு மனுஷனுக்கு நீங்க கொடுக்கல. நீங்க கொடுக்கறது எதுக்கா, நீங்க கண்ணீரோட விதைச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, கெம்பீரத்தோட அறுப்பீங்கன்னு வசனம் சொல்லுது. நீங்க விதைக்கிற ஒவ்வொரு விதையுமே அதோட பலனை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. நீங்க ஊழியங்களுக்காக சபைக்காக நீங்க ஊழியங்களுக்காக நீங்க தாங்கும் போது உங்களுடைய உழைப்பாலையும் உங்களுடைய காணிக்கையினாலையும் உங்களுடைய எல்லாவற்றிலும் வெறும் காணிக்கையை மட்டும் சொல்ல, உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய நேரம், உங்களுடைய எல்லா சோர்சஸ்னாலையும் நீங்க ஊழியத்தையும் சபையும் நீங்க தாங்கும் போது அதற்கான பிரதிபலன் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. 2 கொரிந்தியர் 8:1-4 கடைசியா வாசிங்க. 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 4ஆம் வசனம்.
சகோதரரே, மக்கதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். இங்க என்ன சொல்ல வர்றாரு? வெறும் அவங்க காணிக்கை கொடுத்தாங்கன்னு மட்டும் சொல்ல வரல. ட்ரூ, அது என்ன சொல்றது, மெசேஜ் வேர்ஷன் சொல்லிட்டு இங்கிலீஷ் பைபிள்ல ஒரு வேர்ஷன் இருக்கு. அதுல படிக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா, அவங்க ட்ரூ கலர் அவங்க கஷ்டப்படும் போது தான் தெரிஞ்சிச்சான். அது என்ன ட்ரூ கலர்னா, அவங்க சந்தோஷமா ஆண்டவருக்காக என்ன பண்ணாங்க, கொடுத்தாங்க. முதலாவது சந்தோஷமா இருந்தாங்க, அடுத்தது ஆண்டோட ஊழியத்தை தாங்குனாங்க. அவங்க இருந்த சூழ்நிலையில அவங்க ஆண்டவர் கொடுத்தது பெரிதா இருந்தது. அவங்க நினைச்சாங்க, இது ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கை, இது ஆண்டவர் நம்மளை நடத்துறாருன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அவங்க ஆண்டவருக்காக உற்சாகமா கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி பவுல் ரொம்ப ப்ரௌடா இங்க சொல்றாரு. மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களா இருந்தார்கள் என்பதை நான் சாட்சியா இருக்கேன் சொல்றாரு. அப்போ திராணிக்கும் மேல ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், எதையாவது கொடுக்கணும். அவங்களால அப்போதைக்கு முடிஞ்சது எதையோ ஒரு காணிக்கையை கொடுக்க முடிஞ்சதுதான். ஆனா இன்னைக்கு உங்களால ஊழியம் செய்ய முடியுது, உங்க நேரத்தை ஆண்டவருக்காக கொடுக்க முடியும். ஆண்டவரை பத்தி நீங்க இருக்க இடத்துல, நீங்க வேலை செய்யற இடத்துல ஒரு 4 பேருக்கு ஆண்டவருக்கு சொல்ல முடியும்ன்ற அந்த நேரத்தை நம்ம ஒதுக்குறோமா? வெறும் பணத்தை மட்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கல, அதை மட்டும் நம்ம உங்களுக்கு சொல்லி கொடுக்கல. என்ன பண்ணணும்? இங்க வசனம் உங்களுக்கு போதிக்கப்படுது, நீங்க போய் சொல்ல நற்சாட்சியை அறிவிக்க வேண்டியது விசுவாசிகளுடைய வேலையா இருக்கிறது. இந்த குறுகிய நாட்கள்ல பவுல் இந்த சபையை உருவாக்குனாரு. ஒரே மாதத்துல இந்த சபை உருவாச்சு. ஆனா அவங்க வளரும் போது வருகிற பிரச்சனைகள், அவங்க எப்படியெல்லாம் அவங்க நற்குணம் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஒன்னே ஒண்ணு அவங்க கிட்ட குறையா இருந்தது, அவங்க நம்பிக்கையில கொஞ்சம் ஷேக் ஆயிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க, நம்பிக்கையில கொஞ்சம் அவங்க ஆடிட்டாங்க. அதை தான் அங்கே பவுல் என்ன பண்றாரு, அட்ரஸ் பண்ணி, நீங்க பயப்படாதீங்க, உபத்திரவப்பட்டால் நீங்க தைரியமா இருக்கீங்க, இதெல்லாம் அந்த குவாலிட்டி எல்லாம் உங்ககிட்ட இருக்கு, இதை குறித்து நான் சந்தோஷப்படுறேன், நீங்க இன்னும் சத்தியத்துல வளரணும், நீங்க வளருவீங்க நான் நம்புறேன். ஆனா ஒரே ஒரு சபையை மட்டும் அவர் நிறுவிட்டு அவங்களுக்கு லெட்டரை எழுதல. அது என்ன சபை சொல்லுங்க? இந்த பின்னணியை பத்தி சொல்லும் போதே நான் சொன்னேன், பெரேயா பட்டணத்தாரை பத்தி நீங்க 2 தெசலோனிக்கர் அதை மட்டும் வாசிச்சு கடைசியா முடிச்சிடலாம். பெரேயா பட்டணத்தாரை பத்தி அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குலசாலிகளாய் இருந்தார்களாம். இவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்களா? ஏன் பவுல் இவங்களுக்கு எந்த பிரச்சனைக்கும் லெட்டர் எழுதவே இல்லை அப்படின்னா, அவங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? வசனத்தை ஏற்றுக்கொண்டது மாத்திரம் இல்ல, பவுல் சொன்னது உண்மையா, இது சத்தியமா, அவர் பைபிள்ல இருந்து கரெக்டா வசனத்தை சொல்றாரா, இதெல்லாம் எடுத்துட்டு போய் அவரை போய் குற்றம் சொல்றதுக்காக அவங்க இதை பண்ணல. அவங்க இன்னும் கற்றுக்கொள்றதுக்காக அதை என்ன பண்ணாங்கன்னா, போய் திரும்பி வீட்டுல போய் அதை தியானிச்சாங்களாம். அதெல்லாம் திரும்பியும் அவங்க அதோட ஆழமா அதை கற்றுக்கொண்டாங்களாம். அப்ப நம்மள மாதிரி போன் எடுத்தோன்னா ஒரு பைபிள் ஆப் ஓபன் பண்ணோம்னா பைபிள் வராது. இந்த மாதிரி பைபிள் பிரிண்டட் பைபிள் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு இருந்த பைபிள்லாம் பார்ச்மெண்ட்ஸ், ஓலைச்சுவடிகள். அது எல்லாத்தையுமே இருக்காது. ஒருவேளை வசதியா இருக்கவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும், இல்ல ஒரு சபைக்கு மூப்பரா இருக்காங்கன்னா அவங்க கிட்ட மட்டும் தான் இருக்கும். இந்த விசுவாசிகள் போதனையை பிரசங்கம் முடிஞ்சோன்னா வீட்டுக்கு போய், ஐயோ நான் இதை விட்டு வந்துட்டேனே பிரியாணி செய்யணுமே போகாம அதெல்லாம் அவங்க செஞ்சாங்க இல்லைன்னு சொல்ல. ஆனா என்ன பண்ணாங்களா, பாஸ்டர் சொன்னதான் நான் இன்னும் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த ஓலைச்சுவடிகள்லாம் வாங்கி, அப்பெல்லாம் இந்த மாதிரி அதிகாரமும் கிடையாது, வசனம் கிடையாது. 10ஆம் வசனம் சொன்னார் அவங்க எழுதிட்டு ஈஸியா போய் பார்க்க முடியாது. அந்த ஓலைச்சுவடி பரட்டி அது எங்க இருக்குன்னு வசனத்தை தேடி அவர் சொன்னது கரெக்டா, அதுக்கு என்ன உண்மையான அர்த்தம், இதெல்லாம் என்ன பண்ணாங்களாம் ஆராய்ஞ்சு அவங்களே படிச்சுக்கிட்டதுனால இவர் லெட்டர் எழுத வேண்டிய வேலை இருக்கு இல்லை. அதுதான் பெருமையா சொல்றாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படிப்பட்ட ஒரு சபையை இன்னைக்கு நம்ம சபை வாழ முடியுமா? முடியாது, முடியும். ஏன்னா நமக்கு இன்னும் ஆண்டவர் அதிகமான சோர்சஸை கொடுத்துருக்காரு. எங்க போனாலும் பைபிளை நம்ம உடனே ஆக்சஸ் பண்ண முடியும் நம்மளால. ஒருவேளை இந்த பிரிண்டட் பைபிளை தூக்கிட்டு போகாதனாலும் ஃபோனில், ஐபேடில் எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணும், தேவ வசனத்தை நம்மளால கற்றுக்கொள்ள முடியும். நம்ம தூங்கிக்கிட்டே கூட ஏதாவது வசனத்தை கேட்டுக்கிட்டே இருக்கும். எல்லா இதுவும் வந்தாலும் வசனம், வேத அறிவு இன்னைக்கு குறைவா இருக்குது ஜனங்களுடைய இதயத்துல. ஒரு வாலிபன் தன் வழியை எதனால காத்துக்கொள்ள முடியும்? வசனம் சொல்லுது. வசனத்தினால் மாத்திரம் தேவனுடைய வசனம் உங்க மனதுல விதைக்க அதனுடைய பலன் எப்படி வெறும் இந்த பெரிய பட்டணத்தார் மனோவாஞ்சியா வசனத்தை கேட்டு ஆராய்ச்சி பார்த்தது மட்டும் இல்ல, அந்த நற்கிரியைகளை அவங்க என்ன பண்ணாங்க, வெளிப்படுத்த நற்குணசாலிகளா இருந்தார்கள் அப்படின்னு ரொம்ப பெருமையா அந்த சபையை பத்தி சொல்றாரு. இன்னைக்கு நம்ம குணத்துல வசனம் வெளிப்படுத்துவதா? அதுக்காக ஜெபிக்கலாம். எல்லாம் எழுந்து நிக்கலாமா?
வசனத்தை கேட்டு நம்ம கிறிஸ்தவங்களா மாறுறதோ, ஞானஸ்தானம் எடுத்து பேர் மாத்துறதோ கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. ஆண்டவரை பின்பற்றது இல்லை. மாற்றப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். ஒரு நற்குணசாலிகளா இருக்கணும், நற்கிரியைகள் நம்மளுக்கு காணப்படணும். ஜனங்கள் நம்முடைய கிரியைகளை பார்த்து அவங்க இயேசு கிறிஸ்துவை பார்க்கணும். நம்ம பிரதிபலன் நம்ம அவர்களுக்கு இயேசுவை பிரதிபலிக்க வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். நம்முடைய மாம்சம் பலவீனமானது தான். ஆனால் ஆவியினாலாவது வார்த்தையினாலாவது, வார்த்தையை கொண்டு ஆவியானுடைய உதவியோடு நம்மளால பரிசுத்தமா இந்த உலகத்துல வாழ முடியும். நாம் எப்படிப்பட்டவர்களாய் இந்த உலகத்திலே இருக்கிறோம், கிறிஸ்துவை எப்படி காண்பிக்கிறோம் என்று உலக ஜனம் அறிந்து கொள்ளும். முக்கியமான ஒரு சூழ்நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முக்கியமான காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். வேத வசனம் வெறும் நமக்கு ஆசீர்வாதத்தை மட்டும் கொடுக்கிறதான வார்த்தை இல்லை. எச்சரிப்பை, போதனையை, கட்டளையை, சீர்திருத்தலை, உற்சாகப்படுத்தலை, வாக்குத்தத்தத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிறது ஒன்றாய் இருக்கிறது. கேட்ட வார்த்தையின்படி ஒன்னே ஒண்ணு பிடிச்சிக்கிட்டு மற்ற காரியங்கள் எல்லாம் அதுவா சரி ஆயிரும் அப்படின்னா நம்ம இன்னும் ஆண்டவரை சரியா அறிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் அறிந்து கொள்ளலன்னா இருக்கும். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த நாளில் எங்களிலே காணப்படுகிற குறைபாடுகளை நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். நாங்கள் வசனத்தை எத்தனை வருஷம் கேட்டோங்கிறது இல்லை, வசனத்தின்படி எத்தனை வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இதன் நிமித்தமாய் நம்முடைய நாமத்திற்கு எவ்வளவாய் மகிமை வருகிறது என்கிறதை ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு எங்களிடத்திலே இன்னொரு முறை ஆவியானவருடைய துணையோடு கூட பேசியிருக்கிற தேவனாய் இருக்கிறேன். உண்மையாய் ஒப்பு கொடுக்கிறவர்கள் இந்த காலை வேளையில உங்களுடைய வலக்கரத்தை உங்க இதயத்துல வைத்து கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சியாக முன்குறித்தீரே, கிருபையின் மகிமைக்கு புகழ்ச்சி. நன்றியோடு மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும் மன்னித்தீரே, கிறிஸ்து இயேசுவால் மீட்பளித்தீரே, பாவம் அனைத்தையும். கரங்களை உயர்த்தி சொல்ல முடியுமா? கிருபை கிருபை ஆண்டவரே, நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. சொல்லுங்க, முடிவே இல்லாதது, முடிவே இல்லாதது உந்தன் மனதுருக்கம். நிர்மூலமாகாதிருப்பது உந்தன் கிருபை. எல்லா வாய்களை திறந்து தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏற்படுத்தும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு சோம்பேறித்தனத்தை கூட அவர் அவ்வளவு அழுத்தமா திருத்தமா கற்றுக் கொடுக்கணுமா? ஆண்டவருக்கும் நமக்கும் இந்த காரியம் எப்படி ஒரு பிரிவினையை விரிசலை உண்டாக்கும் அப்படி
அப்படிப்பட்ட ஜனம் மற்றவர்களை எப்படி வழிவிலக செஞ்சிருவாங்கிற அளவிற்கு எத்தனையோ நன்மையான காரியங்கள் இந்த சபையில இருந்தது. ஆனா இருந்த குறைபாடுகளையும் அப்படி பூசி முழுக்கல, அப்படி மேல மேல சொல்லல. மேல மேல நீங்க நல்லவங்க, நீங்க கொடுக்குறீங்க, நீங்க ஆண்டவர் உங்களை நடத்துறாப்புலாம் அப்படி சொல்லல. நன்மையானவைகளையும் சொன்னாரு, குறைபாடுகளையும் சுட்டி காட்டினாரு. சபைக்கு அது ரொம்ப தேவை. ஏற்றுக்கொண்ட ஜனமாய் இருந்தபடியினாலே பவுல் அந்த சபையை குறித்து சந்தோஷப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை எச்சரித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தைக்கு மிகையாய் அல்லது கர்த்தருடைய வார்த்தைக்கு வெளியே ஒரு நல்ல வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய ஆலோசனைக்கு வெளியே ஒரு மகிமையான வாழ்க்கை இல்லை. கர்த்தருடைய வாழ்க்கைக்கு புறம்பே பரலோகம் இல்லை. ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, எங்களோடு இடைப்பட்ட விதங்களுக்காக நன்றி. வாய்களை திறந்த தேவனே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களை உற்சாகப்படுத்துகிற தேவன் இல்ல, எங்களுடைய விசுவாசத்தையும் எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற உன் மீது இருக்கிறதான அந்த உறுதியத்துவத்தையும் அங்கீகரிக்கிற தேவன் மட்டும் இல்லை. நாங்கள் ஆண்டவரை எப்படி சத்தியத்தை விட்டு விலகி வாழாமல் இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையை கொடுத்து, நாங்கள் எப்படி ஆண்டவரே உலகத்திலே உண்மை ஆண்டவரே மேன்மையான தேவன் என்று காண்பிப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கை மூலமாக, நேரம் மூலமாக, எங்களுடைய வேலைகள் மூலமாக, எங்களுடைய உழைப்பு மூலமாக, எங்களுடைய ஆண்டவரே அப்பா விசுவாசத்தின் மூலமாக, எங்களுடைய ரட்சிப்பின் மூலமாக, எங்களுடைய உறுதியத்துவம் மூலமாக, எங்களுடைய புரிதல் மூலமாக, எங்களுடைய ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்துதலுக்கு அர்ப்பணிக்கிறதற்கு மூலமாக நாங்கள் உண்மை ஆண்டவரே ஒரு பூரண விசுவாசிகள் என்று காண்பிக்கிறவர்களாய் எங்களை உருவாக்குவீராக. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. பேர் பேராய் தனித்தனியாய் ஆண்டவரே அவருடைய குடும்பங்களில், தனிப்பட்ட வாழ்க்கையில், சபை கூடி வரும் பொழுது இருக்கிற குறைபாடுகளை மன்னியும். தேவையில்லாத காரியங்களுடைய வாழ்க்கையை விட்டு ஆண்டவரே விலக்கி விடுங்க. தேவையில்லாத வேதனை, தேவையில்லாத ஆண்டவரே பயம், தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத ஆண்டவரே தடுமாற்றங்கள் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் விசுவாசிகள் குடும்பத்துல வேணாம். உம்முடைய நிறைவான வழிநடத்துதலும் ஆசீர்வாதமும் மகிமையும் பிரசன்னமும் எங்களுடைய வாழ்க்கையில் நிரம்பி காணப்படுகிறோம். ஆராதனை மூலமா வந்த எல்லா துதிக நமக்கு நமக்கு ஒருவருக்கு எடுக்கிறோம். ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம், அரவணைப்பு, ஆசீர்வாதம் இன்றும் என்றும் அவருடைய வருகை பரியந்தம் நம்மோடு நிலைத்திருப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நம்புகிறே. கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. சமாதானத்தோடைய ஒருவரை ஒருவர் வாழ்த்தி ஒரு மணிக்கு